கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினாலும் நமக்கு கிருபையும் சமாதானமும் வருவதாக என்ற வாழ்த்துகளோடு தேவனுடைய பெரிதான கிருபையினாலே இந்த நாளிலே நாம் சகோதர சகோதரிகளாக ஒரு குடும்பமாக இந்த இடத்திலே கூடி தேவனுடைய மகிமையுள்ள வார்த்தைகளை நாம் தியானிக்கிறதற்கு அவர் கிருபை பாராட்டியிருக்கிறார். அதற்காக நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மூலமாக நன்றியும் ஸ்தோத்திரங்களையும் எடுத்துக்கொள்ளலாம். இன்றைய நாள் வேத பாடத்திற்குள் கடந்து போவதற்கு முன்னாடி நான் சார்ந்திருக்கிறதான நாகர்கோவில் சபையின் சார்பாக சகோதர சகோதரிகளின் சார்பாக அன்பின் வாழ்த்துக்களை கூட நான் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நாள் பாடத்திற்குள்ளாக நம்ம கடந்து போகலாம். இன்றைக்கி பாடத்தினுடைய தலைப்பு என்னென்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நீதியின் வஸ்திரத்தின் முக்கியத்துவம் அப்படிங்கிற தலைப்பின் கீழே நம்ம பார்க்க போகிறோம். ஒரு கேள்வியோட இன்றைக்கி சப்ஜெக்ட் நம்ம ஆரம்பிக்கலாம். நீதியின் வஸ்திரம் என்றால் என்ன அப்படிங்கிறத என்ன பண்ணலாம், நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் இல்லையா? நீதியின் வஸ்திரம் என்றால் என்ன? நம்ம ஞான ஸ்நானத்தின் போது நமக்கு தேவன் கொடுக்குற ஒரு பாதுகாப்பு அதான் இல்லையா? அதுதான் பிரதர் சொல்கிறீங்க. நீதியின் வஸ்திரம் அப்படிங்கிறது அதுதான் அப்படிங்கிறது பிரதர் சொல்கிறாங்க இல்லையா? சரி, இந்த நிலைமையில் நம்ம என்ன ஆக்கப்படுறோம் அப்படின்னா, நீதிமான்கள் ஆக்கப்படுறோம் இல்லையா? பொதுவாக நம்ம பார்க்கும்போது நீதிமான் அப்படின்னா யார் அப்படின்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட எல்லாரும் நீதிமான்கள் தான். சரியா? யார் யார் நீதிமான்கள் அப்படின்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டவங்க எல்லாருமே யார் தான்? நீதிமான்கள் தான். ஆனால் இன்றைக்கி பேர் சபையில் அப்படி தானே இருக்கிறாங்க எல்லாரும். ஆண்டவரை இரட்சகராக ஏற்றுக்கிறாங்களா? ஆமாம். அப்படி ஏற்றுக்கிறவங்க யார் அப்படின்னா தற்காலிக நீதிமான். யார்? தற்காலிக நீதிமான். ஆனால் நம்ம இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, அன்புக்குரிய சகோதரர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஈடு பலியின் மேலே என்ன வச்சுருக்கிறோம்? விசுவாசம் என்ன பண்ணியிருக்கோம்? வச்சுருக்கோம் இல்லையா? அப்போ நம்ம விசுவாசம் வச்சுருக்கிறோம். அந்த விசுவாசத்தின் மேலே நம்முடைய பிதா யார், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யார், பிதாவாகிய தேவன் மூலமாக நமக்கு கிடைக்கிற பரிசுத்த ஆவினா என்னன்னு தெரிஞ்சு நம்ம ஞானஸ்நானம் எடுக்கிறோம் இல்லையா? அந்த டைமில் நமக்கு ஒரு நீதியின் வஸ்திரம் நமக்கு கொடுக்கப்படுறது. அதில் நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கோம் அப்படின்னா, நீதிமான் ஆக்கப்பட்ட நிலைமையில் நம்ம இருக்கோன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதரர், சரி, இது நீதிமான் ஆக்கப்பட்ட நிலைமை நமக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு காரியத்தை சொல்லியிருக்கு அப்படி சொல்லி நான் பார்க்கும்போது, ஏன் வஸ்திரத்திற்கு அடையாளப்படுத்தி சொல்லியிருக்கு அப்படி சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, வஸ்திரத்துக்கு ஏதாவது முக்கியத்துவம் இருக்கா? வஸ்திரத்துக்கு ஏதாவது முக்கியத்துவம் இருக்கா? சரி, இல்லை, நம்ம பொதுவாக நீங்கள் காமனான ஒரு பதில் சொல்லியிருக்கீங்க. வஸ்திரம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம ரொம்ப உள்ளே போய் நம்ம பார்க்கலாம் அன்புக்குரியவர்களே. சரியா? யோசேப்பின் வஸ்திரம். ஏன்னா வஸ்திரத்துக்கு என்ன இருக்குன்னா ஒரு முக்கியத்துவம் இருக்குது. என்னென்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வஸ்திரத்தை நம்ம எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வசனம் நமக்கு இருக்குது. அதை நம்ம படிக்கலாம் அன்புக்குரியவர்களே. வசனம் படிக்கலாம். இதுதான் நம்முடைய சப்ஜெக்ட்டுக்கு ஆதார வசனம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் படிக்கலாம். 27ஆம் வசனம். கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்ததும் இழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். பார்த்தீங்களா? இப்போ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சபை எப்படி இருக்கிறதுக்காக ஒப்பு கொடுத்துருக்கார் அப்படின்னா, கரை திரை ஒன்றும் இல்லாமல் என்ன பண்ணால் இருக்கணும் இல்லையா? சரி, கரை திரை எதில் ஆகும்? வஸ்திரத்தில் ஆகும். இப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட வஸ்திரம் என்னது அப்படி சொல்லி பார்த்தோம்னா, நீதியின் வஸ்திரம் அப்படி சொல்லி நம்ம பார்க்குறோம். சரி, வஸ்திரம் அப்படிங்கிறோடைய முக்கியத்துவம் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது பல பேர் பல விதமாக என்ன சொன்னீங்க, அதுக்கான விளக்கம் பார்த்தோம் இல்லையா? சரி, இப்போ என்ன சொல்லி நம்ம பார்க்கும்போது அன்புக்குரியவர்களே, ஒரு வஸ்திரம் இருக்குது. அந்த வஸ்திரத்தை போட்ட உடனே அவர் யாருன்னு என்ன பண்ணிடலாம்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரியா? பொதுவாக ரொம்ப சாதுவான ஒரு மனுஷன் இருக்கார், நல்ல ஹைட் அண்ட் வெயிட்டாக இருக்காருன்னு வச்சுக்கங்களேன். அவர் போலீஸ் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகிட்டார். ரொம்ப சாதுவான மனுஷர், என்ன சொன்னாலும் வீட்டில் கேட்பார். அந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்கிற மனுஷர். திடீர்னு ஒரு நாள் அவருக்கு வேலை கிடச்சி அவர் யூனிஃபார்ம் போட்டார். யூனிஃபார்ம் போட்டவுடனே அவர் எப்படி இருப்பார்? பயங்கரமான கம்பீரம். அதான் பதில். கம்பீரமாக என்ன பண்ணுவார்? இதுக்கு முன்னாடி இருந்து நிலைமை மாறி அந்த ட்ரெஸ் போட்ட உடனே என்ன ஆகிறார் அப்படின்னா, அவருடைய குணலட்சணமே மாறிடும்.
அந்த தொழிலுக்கே உண்டான ஒரு குணநலட்சத்துக்கு அவர் என்ன பண்ணிடுவார், மாறிடுவார் இல்லையா. அதே மாதிரி ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒவ்வொரு விதமான ட்ரெஸ் கோடு இருக்குது இல்லையா. பார்த்தீங்க அப்படின்னா டாக்டருக்கு ஒரு ட்ரெஸ் கோடு இருக்குது, இது போட்டிருப்பார் கண்டிப்பாக அவர். அதே மாதிரி வேலை செய்கிறவங்கள பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ட்ரெஸ் கோட். அதே மாதிரி பஸ்ஸில் பார்க்குறோம், டிரைவர் கண்டக்டர் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு யூனிஃபார்மாக ஒரு ட்ரெஸ் கோடு போட்டிருப்பாங்க. ஸ்கூல்லையும் அதே மாதிரி தான், ஸ்டூடெண்ட்டுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரெஸ் கோட் இருக்கும். அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு வஸ்திரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா இருக்குது. இந்த வஸ்திரத்தை வச்சு தான் என்ன பண்ணாங்கன்னா ஒரு முடிவு பண்ணுறாங்க, இவர் யார் அப்படிங்கிறத என்ன பண்ணுவாங்க, முடிவு பண்ணுறத வந்து நம்ம பார்க்குறோம் அன்புக்குரியவர்களே. இப்போது நம்மளை பொறுத்த மட்டும் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா, நீதியின் வஸ்திரம் என்ன செய்யப்பட்டிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கு. எப்போ கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா, எப்போ நாம் தேவனிடத்தில் நல்மனசாட்சியின் உடன்படிக்கை பண்ணணுமோ அப்போ தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய பாதுகாப்பு தான் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த நீதியின் வஸ்திரம் சொல்லி நம்ம பார்க்குறோம். சரி, இந்த நீதியின் வஸ்திரத்தில் நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னா, நீதிமான் ஆக்கப்பட்ட நிலைமையில் இருக்கோம். எதன் மூலமாக நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சர்வ உலகத்துக்கும் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா ஈடுபலியாக கொடுத்துருக்கிறார், தன்னை ஈடுபலியாக கொடுத்துருக்கார் அப்படிங்கிற விசுவாசத்தின் அடிப்படையில் என்ன பண்ணியிருக்கோம்னா நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா. அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போ நாம் யார் அப்படின்னா ஆதாமின் வழியில் வந்த பாவிகள் அல்ல. எப்போ அந்த நீதியின் வஸ்திரத்தை நம்ம வாங்கியிருக்கும் போது நம்ம யார் இல்லை அப்படின்னா ஆதாமின் பாவத்தின் அந்த வழியில் வந்த பாவிகள் அல்ல. இப்போ எந்த மாதிரி ஒரு நிலைமை கலந்து போயிட்டோம் அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய அந்த ஒரு காலத்துக்குள்ளே நம்ம கடந்து போயிட்டோம். இப்போது தேவன் இந்த நீதியின் வஸ்திரத்தை பெற்றுக்கொள்கிற இந்த நிலையில் நமக்கு மட்டும் ஒரு வாய்ப்பை கொடுக்குறார். அது என்ன வாய்ப்பு? அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய ஈடுபலியை ஏற்றுக்கொண்டு அந்த நீதியின் வஸ்திரத்தை நம்ம பெற்றிருக்கும் போது இல்லையா, எப்போ பெற்றுக்கிறோம், உடன்படிக்கையில் நம்ம பெற்றிருக்கிறோம். அந்த உடன்படிக்கையில் நம்ம பெற்றிருக்கும் போது நமக்கு மட்டும் தேவன் என்ன பண்ணுறாருன்னா ஒரு வாய்ப்பை கொடுக்குறார். அது என்னன்னு சொல்லணும். ஒருத்தர் பாடுகளுக்கு பங்காளிகள் ஆயிரும். யார் சொன்னது? சரி, ரைட்டு. பங்காளிகள் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு. அடுத்து தேவனுடைய பிள்ளைகள் அப்படிங்கிறது ஒரு வாய்ப்பு. சரியா? அடுத்து வேற மனவாட்டியாகக்கூடிய ஒரு சபை. சபை அப்படின்னாலே அதுக்கு பாடு இருக்குது, பாடுகளுக்கு பங்காளி. அப்புறம் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படியான ஒரு வாய்ப்பு. வேற அது வந்து வாய்ப்பு. ரைட், ஓகே. வேற வாக்கு தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு. இது எல்லாமே இந்த அழைப்பு அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே என்ன ஆயிரும்னா வந்துடும். அழைப்பினுடைய நிலை அப்படிங்கிறதுக்குள்ளே வந்துடும் இல்லையா. இன்னும் இதெல்லாம் இல்லாமல் ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கும். என்ன அப்படி சொல்லி நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போ தேவனுக்கும் நமக்குமான உறவு, இந்த பதில் யாருமே சொல்லலை இல்லையா. இதுதான் நமக்கு என்ன செய்யப்படுதுன்னா கிடைக்கும் இல்லையா. அப்போ பிதாவாகிய தேவன் இருக்கிறார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தூதர்கள், அப்புறம் சேராபீன்கள் கேராபீன்கள் அப்படி இருக்கக்கூடிய பரலோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பம். இந்த குடும்பத்துக்கும் இப்போ பூமியில் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து இரட்சகர்னு விசுவாசித்து அந்த ஈடுபலி மேல் விசுவாசம் வைத்து பிதாவாகிய தேவனுடைய பிள்ளைகளாக ஆகும்படியாக இந்த பூமியிலே இருக்கிற நமக்கும் தேவனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு உறவை என்ன பண்ணுதுன்னா அது அடையாளப்படுத்துன்னு சொல்லி நம்ம பார்க்குற அன்புக்குரிய. சரி, இந்த நிலைமையில் இருக்கும்போது நமக்கு என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி நம்ம படிக்கலாம். உங்களோட வசனத்தில் நம்ம படிக்கலாம். படிங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். இப்போ அவருக்கு முன்பாக பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக தன்னை நிறுத்தி கொள்றதுக்கான ஒரு வாய்ப்புக்குள்ள வந்து போறோம். அந்த வாய்ப்பை நம்ம எப்படி பெற்றிருக்கோம்னா கரை திரை எதுவுமே என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரியா? சரி, இப்போ நீதியின் வஸ்திரத்தை பெற்றிருக்கிற நம்ம இன்னொரு வாய்ப்பையும் பெற்றிருக்கோம். அது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது தேவனிடத்தில் பலி செலுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை என்ன பண்ணிருக்கோம், பெற்றிருக்கிறோம் இல்லையா. இப்போ பேர் சபையில் வந்து பலி செலுத்துகிறாங்களா? செலுத்துகிறாங்க. அதை தேவன் அங்கீகரிக்கிறாரா? ஆனால் நம்முடைய பலியை தேவன் என்ன பண்ணுறார், அங்கீகரிக்கிறார் சொல்லி நம்ம பார்க்குறோம். ஏன்னா நமக்கு எந்த நோக்கமும் கிடையாது. அவங்களுக்கு நோக்கத்தோடு என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, பலி செலுத்திட்டு இருக்காங்க. ஆனால் நமக்கு நம்மை பற்றி எந்த நோக்கமும் தேவனுக்கு இல்லை.
இல்லையா? அப்படி பார்க்கும்போது அன்புக்குரியவர்களே, அந்த பலியை தேவன் அங்கீகரிக்கிறார். ஏன்னு சொல்லி பார்த்தோம்னா உண்மையான அர்ப்பணிப்பு. இன்னும் சொல்லப்போனால் தேவன் எதிர்பார்க்கிற மாதிரியான ஒரு அர்ப்பணிப்பு என்ன பண்ணுறோன்னா நம்ம பாடுறோம். எதனால் அப்படின்னா இந்த நீதியின் வஸ்திரம் நமக்கு கிடைச்சதுனால. அடுத்து யாருக்குமே இந்த உலகத்தில் கிடைக்காத தேவ சமாதானம் நமக்கு கிடைக்கும். எதனால்? அந்த நீதியின் வஸ்திரத்தை நம்ம வாங்கிக்கிட்டதுனால, இல்லையா? அதுக்கு எல்லாத்துக்கும் மேலே நம்ம பார்க்கும்போது தேவனுடைய உறவு அப்படிங்கிற அந்த குடும்பத்தில் நம்ம ஐக்கியமாகிறதுக்கான ஒரு வாய்ப்பை நம்ம பெற்றுக்கிட்டோம். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இந்த உறவை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அவரோடு காட்டக்கூடிய நெருக்கத்தை நம்ம அடிக்கடி காண்பிக்கணும். இந்த பூமியில் பாவத்தில் இருக்கும்போது தேவனை விட்டு தூரம் போகிற நிலைமைக்கு என்ன பண்ணிடக்கூடாது, நம்ம போயிடக்கூடாது. அப்படி நம்ம போகும்போதெல்லாம் அந்த வஸ்திரம் என்ன செய்யும் அப்படின்னா கரைப்படும் அல்லது திரைப்படும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம் நம்ம பார்க்கலாம். அன்புக்குரிய சரி, இதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, இந்த பூமியில் நம்ம இருக்கும்போது இந்த நீதியினுடைய வஸ்திரத்தை நம்ம வாங்கியிருக்கோம். அப்படி வாங்கும்போது பலியின் சீவியம் செய்யும்போது நம்ம ஜெபம் பண்ணுறோம்னு வைக்கலாம். ஒரு தேவைக்காக தேவனிடத்தில் ஒரு ஜெபம் பண்ணுறோம், அல்லது சபைக்காக ஒரு ஜெபம் பண்ணுறோம், அல்லது ஐக்கியத்துக்காக ஜெபம் பண்ணுறோம், அல்லது நம்முடைய சொந்த தேவைகளுக்காக தேவனிடத்தில் ஜெபம் பண்ணும்போது இந்த ஜெபத்தை தேவன் என்ன பண்ணுறார்? கண்டிப்பாக கேட்குறார். நம்ம ஜெபம் செய்வதும் அவர் பிரதியுத்தரம் செய்வதும் அதன் மூலம் நமக்கு தேவ சமாதானம் கிடைக்கிறதும் ஒரு அடையாளமாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஏன் அப்படின்னா அந்த நீதியின் வஸ்திரத்தை நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம பெற்றிருக்கிறோம். ஏன்னா இது பேர் சபைகளுக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பாக இருக்கக்கூடிய நம்ம பார்க்குற அன்புக்குரிய சகோதரர். ஏன்னா சில சமயத்தில் நம்ம பார்க்கும்போது நம்ம இடத்துல சில குறைகள் இருக்குது, இல்லையா? குறை இருக்கா இல்லையா? கண்டிப்பாக எல்லா இடத்திலும் ஏதாவது ஒரு குறை என்ன பண்ணும் இருக்கும். கண்டிப்பாக ஏதாவது ஒரு நிறை இருக்கும். கண்டிப்பாக ஏதாவது ஒரு தாளந்து ஒவ்வொரு சகோதர சகோதரிகிட்டே இருக்கும். யாருமே இது இல்லாமல் இங்கே இருக்கவே மாட்டோம். சில பேர் நினச்சிக்கலாம், சபையில் நான் சும்மா வந்துட்டு போகிறேன். ஏதாவது ஒரு தாளந்து தேவன் என்ன பண்ணியிருப்பாருன்னா கண்டிப்பாக கொடுத்துருப்பார். அந்த தாளந்த சபைக்காக தேவனுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த சபையில் இருக்கும்போது என்ன செய்யணும், இந்த பூமியின் வாழ்க்கையில் அதை செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதரர், இப்போ இந்த குறைபாடுகள் நம்மக்கிட்ட இருக்கும்போது இந்த உடன்படிக்கை பண்ண இந்த சத்தியத்தின் பாதையில் அர்ப்பணிவை தொடர்ந்த இந்த ஒரு பாதையில் இதை பார்த்த தேவன் நம்மோடு சில நெருக்கங்களை காண்பிக்கிறார். அவர் நெருங்கி வர்றார் நம்மக்கிட்ட, இல்லையா? அப்படி நெருக்கத்தை காண்பிக்கும்போது இந்த உலகத்தில் இந்த நெருக்கம் இருக்கு இல்லையா, பிதாவாகிய தேவன் நம்மோடு காண்பிக்கக்கூடிய இந்த நெருக்கம் இருக்கு இல்லையா, இந்த பூமியில் எந்த மனுஷனுக்குமே கிடைக்காத ஒரு சிலாக்கியம். ஏன் அப்படின்னா மாம்சத்தில் இருந்த இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருக்கும்போது அவங்க விட்ட பெருமூச்சை தேவன் கேட்டாரா இல்லையா? யாத்திராமத்தில் படிக்கிறோம் இல்லையா? அப்போ அந்த பெருமூச்சை தேவன் கேட்கும்போது அதிக நெருக்கமாக இருந்தால் தான் அந்த பெருமூச்சை கேட்க முடியும். நான் அங்கே நிற்கிறதும் நீங்கள் அங்கே உட்காந்து பெருமூச்சு விட்டால் எனக்கு கேட்காது. ஒருவேளை மைக் இருக்கிறதுனால நான் பெருமூச்சு விட்டால் உங்களுக்கு கேட்கலாம். ஆனால் இவ்வளவு தூரத்தில் கேட்காது. அப்படிங்கிற போது ஒரு மனுஷனுடைய பெருமூச்சை கேட்கறதுக்கு தேவன் அந்த ஜனங்கள்கிட்ட எவ்வளவு நெருக்கத்தை காண்பிச்சிருப்பார். இப்போ அதே மாதிரி ஆவிக்குரிய இஸ்ரேல்கிட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய ஈடுபலியை விசுவாசித்தன் மூலமாக நீதிமான் ஆக்கப்பட்ட நிலைமையில் அந்த நீதியின் வஸ்திரத்தை வாங்கியிருக்கிற நம்மக்கிட்ட தேவன் இப்போ நெருக்கத்தை என்ன பண்ணுறாருன்னா அது காண்பிக்கிறார் சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்படி நெருக்கத்தை காண்பிக்கும் போது தேவன் நம்மோடு இருக்கிறத நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா உணர்வோம். சில கஷ்டமான சூழ்நிலைகள் நமக்கு வரும், சில ஆபத்தான சூழ்நிலைகள் வரும், உயிருக்கான போராட்டம் இருக்கும். இந்த டைம்லலாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தேவன் நம்மோடு இருக்கிறார் அப்படிங்கிறத என்ன பண்ணலாம், உணரலாம். அதாவது இன்னும் சொல்லப்போனால் தேவனுக்கும் நமக்கான உறவை என்ன பண்ணான்னா உணரலாம் அப்படி சொல்லி நம்ம பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதரர், இப்போது இந்த வசனம் நம்ம படித்தோம் இல்லையா, கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் அப்படி பார்க்குறோம் இல்லை. இதுதான் நம்ம முக்கியமாக என்ன பண்ண போகிறோம்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா அந்த நீதியின் வஸ்திரத்தில் இந்த கரை திரை எதுவுமே என்ன பண்ணிடக்கூடாது, இருந்துடவே கூடாது. ஆனால் அந்த கரை திரை ஆகாமல் என்ன பண்ண முடியாதுன்னா இந்த பூமியில் நம்மளால் வாழ முடியாது. ஏன்னா எல்லாரும் என்ன செய்கிறோம், பாவம் செய்கிறோம் இல்லையா. அதனால் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரரே, இந்த வசனத்தின் அடிப்படையில் இந்த கரை திரை இல்லாமல் எதுவுமே காணப்படாமல் அந்த மகிமையில் சேரணும் அப்படிங்கிறத அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணுறாருன்னா சொல்கிறார். இந்த கரை திரைகள் அப்படிங்கிறத என்ன பண்ண போகிறோம்னா முக்கியமாக அதுக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா முக்கியத்துவம் கொடுத்து நம்ம பார்க்க போகிறோம். அன்புக்குரியவர்களே, இதை இங்கிலீஷில் படித்தோம் அப்படின்னா
அல்லது வேறு டிரான்ஸ்லேஷனில் போய் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த கரை திரை அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படி சொல்லி நம்ம பார்க்கும்போது ஸ்பாட்ஸ் அண்ட் ஸ்ப்ரிங்கிள்ஸ் அப்படின்னு இருக்கும். அதாவது இதனுடைய அர்த்தம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா கரைகள், புள்ளிகள், சுருக்கங்கள். வெரி குட். கரைகள், புள்ளிகள், சுருக்கங்கள். இந்த மூணுமே அந்த நீதியின் வஸ்திரத்தில் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா இருக்கக்கூடாது. ஆனால் இந்த பூமியில் பாவமான உலகத்தில் நம்ம வாழ்ந்திருக்கோம். அதுவும் இல்லாமல் இந்த கடைசியான நாட்களில் ரொம்ப மோசமான துன்மார்க்கமான உலகத்தின் மத்தியில் கொடிய காலங்களில் வாழ்ந்துட்டு இருக்க பரிசுத்தவான்கள் நம்ம அந்த வஸ்திரத்தை கரை திரை இல்லாமல் என்ன பண்ண முடியாது இல்லையா? எப்படியும் ஏதாவது ஒரு சூழ்நிலை என்ன ஆயிரும், கரை திரை ஆயிரும் இல்லையா? ஏன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, ஆனால் இந்த கரை திரை எல்லாமே இல்லாமல் நாம் தேவனிடத்தில் போகணும் அப்படிங்கிறது தான் தேவனுடைய விருப்பமாக இருக்குது. ஆனால் இந்த துன்மார்க்கமான உலகத்தில் கொடிய காலத்தில் வாழ்ந்திருக்க நம்ம அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ முடியாத ஒரு சூழ்நிலையில் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன அப்படிங்கிறது தான் இந்த சப்ஜெக்டில் நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்க போகிறோம். ஏன்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா ரீஃபரன்ஸ் நம்பர் 2160 நான் நினைக்கிறேன், எங்கேயோ படித்த ஞாபகம், அதை எழுதி வச்சிருக்கேன். என்னென்னா இந்த உபத்திரவ காலத்தில் வாழக்கூடிய பரிசுத்தவான்கள் மத்தியில் அநேகர் திரள் கூட்டத்துக்காக தான் ஓடிட்டு இருக்காங்களாம். ஷாக்காக இருக்குல்ல? அநேகர் எதுக்காக ஓடிட்டு இருக்கிறாங்க? திரள் கூட்டத்துக்கு தான் ஓடிட்டு இருக்கிறாங்க. அதை நம்ம பிரதர் எழுதியிருக்கிறாரு, அது தீர்க்க தரிசனம் சொன்ன மாதிரி. ஏன்னா அவரும் கடைசி கால சபையில் தான் இருந்தார். ஆனால் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 ஆண்டுகளை தாண்டி நம்ம என்ன பண்ணிட்டோம், வந்துட்டோம். வந்த பின்னாடி இந்த கடைசி நாட்களில் இருக்கிறோம். உண்மையிலே இந்த பரிசுத்தவான் மத்தியில் அதிகமாக திரள் கூட்டத்தாருடைய எண்ணிக்கை தான் இருக்குது அப்படி சொல்லி பார்க்குறேன். ஏன் இந்த வார்த்தையை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அன்புக்குரியவர்களே, கரை திரை ஆக்குனவங்க, கரைகள், புள்ளிகள், சுருக்கங்கள் ஆக்குனவங்க அவங்க யார் அப்படி சொல்லி நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, அவங்க தான் திரள் கூட்டம் வகுப்பார் இல்லையா? சரி, அப்படி அந்த திரள் கூட்டம் வகுப்பார் ஆகாமல் அந்த பரிசுத்தவானுடைய நிலைமையை தக்க வைத்து கரை திரை இல்லாமல் தேவனிடத்தில் சேர்கிறது எப்படி அப்படிங்கிறது தான் நம்முடைய தியானமாக இன்றைக்கி சப்ஜெக்டில் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம பார்க்க போகிறோம். அன்புக்குரியவர்களே, சுவிசேஷ யுகம் 7 சபையினுடைய காலப்பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. இதில் 7 சபையினுடைய காலப்பகுதியில் முதல் 2 சபையில் அப்படி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான பேர் சபைக்குள்ளே வந்தாங்க. பேதுருடைய பிரசங்கம், அப்புறம் யோவானுடைய நாட்கள், யோவான் மூப்பராக இருந்து சபைகளை ஏற்படுத்தின நாட்கள், இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பார்த்திங்கன்னா பரிசுத்தவான்கள் என்ன பண்ணாங்கன்னா சபைக்குள்ளே வந்தாங்க. அதுக்கப்புறம் 3வது சபையின் காலத்திலிருந்து 6வது சபையினுடைய காலப்பகுதி வரைக்குமே ஒரு இருண்ட காலம். ஏன்னா அவங்க சுவிசேஷம் பெற்றுக்கொள்கிறதுக்கே அதிக போராடினவங்க. அப்போ ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் மட்டும்தான் சபையார் வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்றைக்கு 7ஆம் சபையினுடைய காலப்பகுதியில் இந்த அறுவடை காலத்தில் நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, 7ஆம் தூதன் மூலமாக கிடைத்த சத்தியத்தின் மூலமாக கட்டுக்கட்டுகளாக சபை வாய்ப்புக்குள்ள சகோதரர்கள் வந்தாங்க. எப்படி? புராட்டஸ்டன்ட் அமைப்புக்குள்ளே போய் 6ஆம் சபையினுடைய காலத்தில், அதற்கப்புறமாக 7ஆம் தூதனுடைய சத்தியத்தை கேட்டு அநேக மணிகள் என்ன பண்ணாங்கன்னா களஞ்சியத்தில் சேர்க்கப்பட்டாங்க சொல்லி நம்ம பார்க்குறோம் அன்புக்குரியவர். அப்படி சேர்க்கப்பட்ட பின்னாடி கிட்டத்தட்ட 1914ஆம் வருஷத்தில் சபைக்கான வாய்ப்பு முடிந்ததாக நிறைய ஆராய்ச்சியாளர்கள், வேத மாணவர்கள் இருக்கக்கூடிய சில ஆராய்ச்சியாளர்கள் அந்த சபை வாய்ப்பை என்ன பண்ணியாச்சுன்னா முடிஞ்சிச்சுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இல்லையா? சபைக்கான அழைப்பு என்ன பண்ணியாச்சு, முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறத சகோதரர்கள் சொல்கிறாங்க. ஆனால் இப்போ வரை நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம், இந்த ஓட்டத்தில் வந்துட்டுருக்குறோம். அதுக்கப்புறம் 1 நூற்றாண்டுகள் கழிஞ்சு இன்றைக்கி வரை என்ன பண்ணிகிட்டு இருக்குன்னா இந்த அழைப்புக்குள்ளே நிறைய சகோதரர்கள் வந்து பரிசுத்தவான்களாக மறிக்கிறாங்க, தவற விட்டவங்க இருக்கிறாங்க. இன்னும் அறுவடை ஊழியங்கள் நம்ம மத்தியில் போயிட்டுருக்கு. அவங்க என்ன பண்ணிகிட்டே இருக்காங்க, வாழ்ந்து இந்த அழைப்புக்குள்ளே இன்னும் நம்ம கடைசி காலத்தில் இருக்கணும்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதரர். இப்போது இந்த கடைசி காலத்தில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் மத்தியில் அழைப்பு முடிஞ்சிட்டு நான் ஒரு வாய்ப்புக்குள்ளே, அதாவது யாரோ ஒருத்தர் தவற விட்ட வாய்ப்புக்குள்ளே தான் நான் இருக்கேன் அப்படிங்கிற உணர்வோடு இருக்கக்கூடியவங்க எத்தனை பேர்? நான் அழைப்புக்குள்ளே இருக்கேன் அப்படின்னா அது வேற, இன்னொரு வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். நான் வாய்ப்புக்குள்ளே இருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டா இன்னொரு வாய்ப்பு கிடையாது, கடைசி இதுதான். அப்படின்னா இந்த எண்ணத்தோடு நம்ம ஓடுனா இந்த ஓட்டம் எப்படி இருக்கும்? ஏன் அப்படின்னா இந்த எண்ணம் தான் நமக்கு வேணும். ஏன் அப்படின்னா இந்த ஒரு வாய்ப்புக்குள்ள நான் இருந்து எப்படியாவது கடைசியில் அந்த ஒரு சுதந்திரத்தை நான் என்ன பண்ணிக்கணும், நான் பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும்.
சரி, இந்த வாய்ப்புகளை நான் இல்லை, ஒரு சபைக்குள்ளே வந்திருக்கிறேன், 4 பேர் மாதிரி இருக்கிறேன், என்னுடைய ஓட்டம் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சாதாரணமான ஒரு வாழ்க்கை யார் வாழ்கிறாங்களோ, அர்ப்பணிப்பில்லாத வாழ்க்கை யார் வாழ்கிறாங்களோ, 10 கன்னிகைகள் ஊமையில் படித்த மாதிரி யார் தூங்கிட்டு இருக்காங்களோ, சபையில் தூங்குறவங்களை பற்றி சொல்லலை, ஊமையில் தூங்கிட்டு இருந்த பற்றி சொல்லிட்டு, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இவங்க யார் அப்படின்னா திரள் கூட்டம். சரியா? அந்த திரள் கூட்டம் சபையும் எப்படி வித்தியாசப்படுது அப்படின்னா ரொம்ப சிங்கிள் பாயிண்ட் தான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இல்லையா? அப்போ அந்த பாயிண்டை நம்ம பார்க்கும்போது சபைக்குள்ளே தான் இருப்பாங்க, அதே சமயத்தில் அர்ப்பணிப்பின் வாழ்க்கை அவங்கக்கிட்ட இருக்காது. சபைக்கு என்ன தேவையோ அதை தானாக முன்வந்து செய்யக்கூடியது தான் அர்ப்பணிப்பு. அந்த அர்ப்பணிப்பின் வாழ்க்கை இல்லாமல், சபையை பற்ற எந்த கரிசனையும் இல்லாமல் வருவாங்க, போவாங்க, சபையில் இருப்பாங்க. தேவன் அவருடைய சித்தத்தின்படி நமக்கு கொடுத்திருக்கிற தாளந்தை பயன்படுத்தி அவருடைய தீர்மானத்தை இந்த பூமியில், இந்த காலத்தில் அவர் என்ன செய்கிறதுக்கு சித்தம் கொண்டிருக்கிறாரோ அதை இந்த பூமியில் நிறைவேற்றி முடிக்கிறது தான் சபை. இந்த உணர்வு இல்லாமல் வந்துட்டு போகிறவங்க யார் அப்படின்னா அது திரள் கூட்டம்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அன்புக்குரியவர்கள். சரி, நான் திரள் கூட்டம் அப்படிங்கிறத நான் எப்போ உணர்வேன்? இல்லையா? பாருங்க, அந்த கரை திரை இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அன்புக்குரியவர்களே. அதுக்கப்புறம் ஒரு வசனம் இருக்குது, அதை நம்ம படிக்க போகிறோம். அந்த வசனத்தை நம்ம படித்தோம்னா அந்த வசனம் யார் பேசுறது அப்படின்னா திரள் கூட்டம் தான் பேசுவோம். வசனத்தை நம்ம படிக்கலாம். வசனம் படிங்க. எரேமியா 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். எரேமியா 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அறுப்பு காலம் செஞ்சது, கோடை காலமும் முடிந்தது, நாமோ ரட்சிக்கப்படவில்லை. வசனம் என்ன சொல்லுது? அறுப்பு காலம் முடிந்தது, கோடை காலமும் முடிஞ்சிருச்சு, இல்லையா? அப்போ அறுப்பு காலத்திலையும் இருந்திருக்கிறாங்க, கோடை காலத்திலையும் இருந்திருக்கிறாங்க, ரெண்டும் முடிஞ்ச பிறகு இருக்கிறாங்க. கரெக்டா? ஒன்று அறுப்பு காலத்தில் போயிருக்கணும், இல்லை கோடை காலத்தில் போயிருக்கணும். ரெண்டுலேயும் போகாமல் இருந்து அறுப்பு காலம் முடிஞ்சு கோடை காலம் முடிஞ்சுது, நாம் இன்னும் ரட்சிக்கப்படவில்லைன்னு யார் இந்த பூமியிலேருந்து சொல்கிறாங்களோ அவங்க தான் யார்? திரள் கூட்டம். இவங்க யார் அப்படின்னா வாய்ப்பை இழந்து போனவர்கள், அழைப்பை இல்லை, வாய்ப்பை இழந்து போனவர்கள், இல்லையா? அடுத்து சபையிட எண்ணிக்கை நிறைவானதை பார்த்து சொல்கிற புலம்பல் தான் இந்த வார்த்தை. அறுப்பு காலம் முடிந்தது, கோடை காலம் முடிந்தது, நாமோ இன்னும் ரட்சிக்கப்படவில்லை. அப்போ ரட்சிப்புனா என்னது? இந்த வசனத்தின் அடிப்படையில் சபையாக போயிடணும், பரிசுத்தவான் நிலைமையில் போகிறது தான் இந்த ரட்சிப்பு அப்படிப்பா, இல்லையா? இன்னொரு வசனம் கூட நம்ம படிக்கலாம். வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். வெளிப்படுத்துதல் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். யார் அவங்க? திரள் கூட்டம் வகுப்பார். அறுப்பு காலமும் தாண்டி கோடை காலமும் தாண்டி மிகுந்த உபத்திரவத்துக்குள்ள போய் வந்தவங்க, இல்லையா? அடுத்து இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். இவங்களோட அங்கி என்ன பண்ணிருக்காங்க? அங்கி நீதியின் வஸ்திரம், இல்லையா? அதை என்ன பண்ணிட்டாங்க? கரைப்படுத்திட்டாங்க. சரி, நமக்கு கரை ஆகாமல் இருக்குமா? இருக்காது, கரைப்படும். ஆனால் ஒரு கூட்டம் அதை அங்கேயே கிளீன் பண்ணாமல் எங்கே போய் கிளீன் பண்ணுறாங்க? மகா உபத்திரத்தில் போய் கிளீன் பண்ணாங்க. ஆனால் இந்த வாய்ப்பு அவங்க கோடை காலத்திலையும் அறுப்பு காலத்திலையும் இருக்கும்போது என்ன ஆச்சு? கிடைச்சிது. ஆனால் அவங்க என்ன பண்ணலன்னா அந்த வஸ்திரத்தை துவைக்கவில்லை. இன்னொரு குறிப்பு இருக்கிறாங்க, வஸ்திரத்தை தொலைச்சிட்டாங்க. வஸ்திரத்தை என்ன பண்ணிட்டாங்க? தொலைச்சிட்டாங்க. யார் அந்த வஸ்திரத்தை தொலைச்சவங்க? இரண்டாம் மரணம் இல்லை, திரள் கூட்டம் தான். அன்புக்குரியவர்களே, கல்யாண வஸ்திரம் ஊமை படிச்சிருக்குமா? இல்லையா? அந்த வஸ்திரத்தை அந்த அந்த ஒரு ஊமையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு அருமையான ஒரு அழைப்பை குறித்து ஒரு ஊமையாக பேசுகிறார். அதாவது ஒரு ராஜாவினுடைய பையனுக்கு திருமண விருந்து ஆயத்தப்படுத்தின்னு சொல்லி கல்யாண விருந்து, அதுக்கு பட்டணத்துக்கு முதல்ல என்ன பண்ணுதுன்னா ஒரு அழைப்பை கொடுக்குறார். அந்த பட்டணத்தில் இருக்கிறவங்க அந்த அழைப்பை கொடுத்தவங்களை என்ன பண்ணிட்டாங்க? அந்த அழைப்பை கொடுத்தவங்களை என்ன பண்ணிட்டாங்க? கொலை பண்ணிட்டாங்க. அந்த அழைப்பை கொடுத்தவங்கள கொலை பண்ணிட்டாங்க. கடைசியில் என்ன பண்ணிட்டாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த அழைப்பு யாருக்கு போகுதுன்னா சந்திலையும் வீதிகளையும் நின்றவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா போயிடுச்சு. ஒரு குரூப் அழைப்பை நிராகரித்தாங்க, ஒரு குரூப் என்ன பண்ணிட்டாங்க?
சந்திலையும் வீதியில் நின்னவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த அழைப்பை கொடுத்தாங்க. யார் சந்திலையும் வீதியில் நிற்பாங்க? நம்ம தான் ஆவிக்குரிய பதில் சொல்லிட்டீங்க. நான் இந்த ஊமையின் அடிப்படையில் யார் அங்கே சந்திலையும் வீதியிலையும் யார் நிற்பாங்க? யார்? பிச்சைக்காரர்கள், பரதேசிகள், வேற ஏழைகள், எல்லாம் ஒரே பதில் இல்லையா? கரெக்ட். ஆனால் அந்த நாட்களில், இன்றைக்கெல்லாம் வேலைக்கு கம்பெனிக்கு போகிறோம், ஆஃபீஸ் போகிறோம் இல்லையா, அதே மாதிரி அந்த நாட்களில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வேலை ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி வேலை கிடைக்கிறதுக்காக ஒரு இடத்துல ஒன்றா கூடியிருப்பாங்க. அது வீதி, சந்து, ஒரு மும்முனை சந்திப்பு, அந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு 10 பேர் 15 பேர் நிற்பாங்க. அதில் கண்ட்ராக்ட் இருக்காங்க இல்லையா, கான்ட்ராக்டர், அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கள தகுந்த வேலைக்கு என்ன பண்ணிடுவாங்கன்னா கூட்டிகிட்டு போ. இப்போது வேலை வெட்டி இல்லாமல் நின்னவங்களை ராஜாவின் கல்யாணத்துக்கு என்ன பண்ணுறாரு? கூட்டிகிட்டு போகிறார் இல்லையா? அந்த ராஜாவின் கல்யாணத்துக்கு உள்ளே போகிறதுக்கு அவங்களுக்கு தகுதி இருக்கா? இல்லை. ராஜாவினுடைய மகனுக்கு கல்யாணம் இல்லையா? அந்த கல்யாணத்துக்குள்ளே போகிறதுக்கு, அரண்மனைக்குள்ளே போகிறதுக்கு அவங்களுக்கு என்ன இல்லைன்னா ஒரு தகுதி கிடையாது. தகுதியாக இருந்தவங்க நிராகரிச்சிட்டாங்க. இந்த அழைப்புகள் நாங்கள் வரலன்னு சொல்லி, அவங்க யார் பட்டணத்தில் இருக்கவங்க அப்படின்னா கல்விமான்கள், ஞானவான்கள் இல்லையா, அவங்க தான் அந்த பட்டணத்துக்குள்ளே இருப்பாங்க. அவங்க அழைப்பை நிராகரிச்சிட்டாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த அழைப்பை கேட்டு உள்ள கல்யாண விருந்துக்கு வந்துட்டாங்க. அப்படி வந்தவங்க யார்? இப்போ சொல்லுங்க. நம்ம தான் இல்லையா? யார் அவங்க அப்படின்னா, வீதியிலும் சந்திலையும் நின்னவங்க. அவங்க தவற விட்டதுனால அந்த வாய்ப்பு நமக்கு வந்துச்சு. நம்ம வந்து என்ன பண்ணோம்னா, நேர அரண்மனைக்குள்ளே வந்தோம். வந்துட்டு முன்னாடி அப்போ, அதாவது சாப்பாட்டு ரூமுக்கு, டைனிங் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அங்கே வஸ்திர சாலைன்னு ஒன்று இருக்கும். அந்த வஸ்திர சாலையில் போய் அந்த வஸ்திரம், கல்யாண வஸ்திரத்தை மாட்டிக்கிட்டு தான் எங்கே உட்காரணும்? டைனிங் ஹாலில் உட்காரணும். அப்படி நிறைய பேர் வாங்கிட்டு அந்த டைனிங் ஹாலில் போய் உட்கார்ந்துருக்கும்போது ராஜா விசாரிக்க வர்றார். ஏன்னா தன்னுடைய மகனுடைய கல்யாணம் இல்லையா, பந்தி விசாரிக்க வர்றார். எப்படி இருக்குது சாப்பாடெல்லாம், எப்படி இருக்குது? அந்த ராஜாவுடைய கல்யாணம் அப்படின்னா அது சும்மாவா? அருமையாக இருக்கும் இல்லையா? அதை விசாரிக்கிறதுக்கு வரும்போது ஒருத்தர் மட்டும் வஸ்திரம் இல்லாமல் இருக்கிறார். சிநேகிதனே, நம்மளாம் யார் தேவனுக்கு? சிநேகிதனே, உன் வஸ்திரம் எங்கே? அதுக்கு அவர் என்ன பதில் சொன்னார்? ஒன்றுமே சொல்ல. அதுதான் சரியான பதில். ஒன்றுமே என்ன பண்ணல, சொல்லவே இல்லை. அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, பதிலே சொல்லலை. ஆனாலும் இந்த ராஜா ஒரு நியாய தீர்ப்பு கொடுத்துட்டார். இவனை கையும் காலையும் கட்டி போய் அழுகையும் பற்களிப்பும் இல்லை ஒரு இடத்துல என்ன பண்ணுங்க, கொண்டு. எங்கே அழுகையும் பற்கடிப்பும் இருக்கும்? மகா ஓத்திரமான காலம். இங்கே வஸ்திரத்தை தொலைச்சிட்டார். நாம் பார்க்கக்கூடிய சப்ஜெக்டில் கரை, திரை, அதாவது கரைகள், புள்ளிகள், சுருக்கங்கள் இல்லாமல் பார்த்துக்கணும் இல்லையா? இப்போ பாருங்கள் அன்புக்குரிய சகோதரர்களே, வஸ்திரத்தை தொலைச்சிடக்கூடாது. அதே சமயத்தில் வஸ்திரத்தை என்ன பண்ணிடக்கூடாதுன்னா கரைப்படுத்திடவும் கூடாது. அப்படி கரைப்படுத்திட்டோம் அப்படின்னா அப்பப்போ வாஷ் பண்ணிடணும். அதை வாஷ் பண்ணுறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத என்ன பண்ண போகிறோம்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்த உணர்வே இல்லாமல் அந்த கரை பட்டுருச்சு, புள்ளி ஆயிடுச்சு, என்னுடைய ட்ரெஸ் வந்து சுருக்கமாக இருக்குது, இதை நான் எப்படி அணிவேன் அப்படின்னு சொல்லி எந்த கவலையுமே இல்லாத இருந்தவங்க தான் யார் அப்படின்னா இந்த 10 கன்னிகையில் மீதி இருந்த 5 பேர். அடுத்து நம்ம பார்க்க போகிற அன்புக்குரியர்களே, உன்னத பாட்டில் சொன்னாங்க இல்லையா, ஒரு சகோதரி இல்லையா, என்ன சொன்னாங்க? என் புறாவே, என் ரூபவரியே எழுந்து வா, என் உத்தமியே எழுந்து வான்னு சொல்லும்போது, இல்லை நான் வஸ்திரத்தை கழட்டி போட்டேன், நான் மறுபடியும் எப்படி அதை உடுப்பேன். அங்கேயும் வஸ்திரத்தை என்ன பண்ணியிருக்காங்க? கழட்டி போட்டு. அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படியாக இழந்து போனவர்கள். இதே மாதிரி நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, நம்முடைய அந்த நீதியின் வஸ்திரத்தை உடன்படிக்கையில் நம்ம வாங்கியிருக்கிறோம். புதுசாக உடன்படிக்கை பண்ண சகோதரர் இருக்கிறீங்க, சகோதரி இருக்கிறீங்க. ரொம்ப நாளாக இந்த ஓட்டத்தில் ஓடிட்டு இருக்கிற சகோதர சகோதரிகள் நம்ம இருக்கோம். நம்ம எல்லாருமே நீதியின் வஸ்திரத்தை வாங்கியிருக்கோம். இந்த நீதியின் வஸ்திரம் நம்ம எப்படி வச்சுருக்கோம் அப்படிங்கிறதான் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம பார்க்க போகிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த கரைகள், புள்ளிகள், சுருக்கங்களை அப்பப்போ நம்ம என்ன பண்ணிடணும்னா வாஷ் பண்ணி நம்ம அயன் பண்ணிடணும். இல்லை அப்படின்னா நமக்காக மகா ஊத்திரம் என்ன ஆகிட்டுருக்கு? ரெடியாக இருக்குது. சற்று முன்னாடி தான் இருக்குது, ரொம்ப நாள் இல்லை. எங்கே இருக்குது? ஆமாம், ரொம்ப நாள் இருக்குது. ஒரு 20 வருஷம் இருக்குது. என் பிள்ளைகள் வந்து இந்த ஓட்டத்தில் ஓடி, நான் அதுக்கு முன்னாடி ஓடி அப்படின்னா சொல்லவே முடியாது. ஏன்னா அதற்கான கால சூழ்நிலைகள் நம்ம பார்க்குறோம். இப்போ ட்ரம்ப் அமெரிக்க அதிபர் ஓட்டமாக ஓடிட்டுருக்கிறார்.
போகாத இடத்துக்கெல்லாம் போகிறார். எதுக்கு தெரியுமா? இல்லையா? உலகத்தில் ஒரு மகா உத்தரமான காலம் ரொம்ப பக்கத்தில் வந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த செய்திகள் எல்லாம் ரொம்ப உதாரணம். இல்லையா? நம்முடைய பிரதமர் கூட அறிவிக்கிறார், எல்லாத்தையும் பார்த்து பதனமாக யூஸ் பண்ணுங்கள். தங்கமே வாங்காதீங்க. என்ன வாங்கக்கூடாது? தங்கமே வாங்காதீங்க. சைக்கிளில் போங்க. நம்ம என்ன பண்ணணும்? எக்லீசியாவுக்கு சைக்கிளில் என்ன பண்ணணும்? வரணும். உடம்புக்கும் நல்லது தான். இப்போ இதெல்லாம் ஏன் இந்த மாதிரி ஒரு பிரைம் மினிஸ்டர் சொல்ல ஆரம்பிச்சிருக்கார் அப்படின்னா, ஒரு ஓத்தரமான காலம் என்ன ஆக போகுது? வரப்போகுது. ஒரு இயல்பான நிலைமை மாறப்போகுது. அந்த இயல்பான நிலைமை மாறப்போகிறதுக்கு முன்னாடி இந்த அழைப்புக்குள்ளே வந்த பரிசுத்தவான்கள் என்ன ஆயிரணும் அப்படின்னா, எப்படியாவது சபை வாய்ப்பை நம்ம பெற்றுக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அன்புக்குரிய சகோதரர், அப்படின்னா இந்த நீதியின் வஸ்திரத்தை எப்படி பாதுகாத்து கொள்வது அப்படிங்கிறத நான் என்ன பண்ண போகிறேன்னா நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போ நீதியின் வஸ்திரத்தில் ஏற்படக்கூடிய கரைகள், புள்ளிகள், சுருக்கங்கள் அப்படின்னா என்ன? ஒரு வஸ்திரத்தை நம்ம அடையாளப்படுத்திட்டோம். நீதியின் வஸ்திரம் அப்படிங்கிறதே ஒரு அடையாள பாசை. அந்த வஸ்திரத்தில் அதுக்கான அர்த்தம் என்னன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அது தேவனுடைய உறவு. அந்த தேவனுடைய உறவில் கரை இருக்கக்கூடாது, புள்ளிகள் இருக்கக்கூடாது, சுருக்கங்கள் இருக்கக்கூடாது. இல்லையா? அதை எப்படி நம்ம பாதுகாத்து கொள்வது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் ரொம்ப கவனமாக இருந்து எப்படி நம்ம சரி பண்ணி கொள்வது அப்படிங்கிறத என்ன பண்ண போகிறோம்னா நம்ம பார்க்க போகிறோம். அன்புக்குரியவர்களே, இல்லையா? சரி, இப்படி இந்த ஒரு கரைகள் ஆகாமல், சுருக்கங்கள் ஆகாமல் நம்முடைய உடன்படிக்கை வாழ்க்கையை நம்ம எப்படி நம்ம பாதுகாத்து கொள்வது, பாதுகாத்து கொண்டு நம்ம தொடர்ந்து இந்த அர்ப்பணிப்பு வாழ்க்கையில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண போகிறோம்னு நம்ம பார்க்க போகிறோம். அன்புக்குரியவர்களே, முதல்ல கரைகள், அப்புறம் புள்ளிகள், திரைகள் அல்லது புள்ளிகள், சுருக்கங்கள் அப்படின்னா என்ன அப்படி சொல்லி என்ன பண்ண போகிறோம் நம்ம பார்க்கணும். சரி, இப்போ ஞானஸ்நானம் பண்ணி நீதியின் வஸ்திரத்தை வாங்கி இந்த பூமியில் வாழ்கிற நம்ம பாவம் செய்கிறோமா இல்லையா? ஒரே ஒரு விஷயத்தை மனசில் வச்சுட்டு நீங்கள் பதில் சொல்லணும். நம்மெல்லாம் புது சிருஷ்டி. நிறைய ஆராய்ச்சி வகுப்புகள் படிக்கிறோம், நிறைய சத்தியங்களை கேட்குறோம், நிறைய சகோதர ஐக்கியம் வச்சுருக்கிறோம். இல்லையா? நம்ம பாவம் செய்கிறோமா இல்லையா? செய்கிறோம். இல்லையா? ஒரு புது சிருஷ்டி மறைமுகமாக பாவம் செய்யுமா அல்லது வெளியரங்கமாக பாவம் செய்யுமா? புது சிருஷ்டி பாவமே செய்யாது. இல்லையா? அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போ அதை கேட்கலாம். முதல்ல அப்படி இருந்து நம்ம மாம்சத்தில் தவறுகளை செய்கிறோமா இல்லையா? மாம்சத்தில் பலவீனம், அதைத்தான் நம்ம பார்க்குறோம். இந்த பலவீனத்தை ஒரு புது சிருஷ்டி மேற்கொள்ளணுமா வேண்டாமா? கண்டிப்பாக மேற்கொள்ளணும் தானே. அப்படி மேற்கொள்ளும் போது ஏன் பாவம் செய்கிறோம்? இல்லையா? ஏன் பாவம் செய்கிறோம் அப்படின்னா அதுக்கான பதிலை தான் நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. இந்த பூமியில் வாழ்க்கையில் பரிசுத்தவான் நிலைமையில் இருந்து நீதியின் வஸ்திரத்தை வாங்கின நம்ம ஏன் பாவம் செய்கிறோம்? மாம்சத்தில் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம்? பாவத்தை செய்கிறோம். இல்லையா? முதல்ல என்ன அப்படின்னா, அன்புக்குரிய சொல்லி பழைய மனுஷனுடைய கிரியை, அதான் மாம்சத்திலேருந்து செய்யக்கூடிய ஒரு விஷயம். அடுத்து வேற புது சிருஷ்டின்னு சிந்தை என்ன பண்ணாது? பாவம் செய்யாது. அப்படின்னா இன்னொன்று பாவம் செய்யும். மாம்ச சிந்தை என்ன பண்ணும்? பாவம் செய்யும். அடுத்து நம்ம பாவம் செய்யறதுக்கு வேற என்ன காரணம்? சாத்தானா? யார் மேலேயாவது பழி போடணும். கொஞ்சம் பக்கத்தில் வந்துட்டீங்க. இன்னொன்று இருக்குது, சுயநலமாக திங்க. அது மாம்ச சிந்தையிலே வந்துடும். வேற ஒன்றே ஒன்று நம்ம உணரலை. சரி, வேதத்தை ஆராய்வது மட்டும்தானா? அதான் ஓகே. வேற இன்னொன்று, உணராதவங்க பாவம் செய்வாங்க. சொன்ன விஷயத்தை கீழ்ப்படியாதவங்க. வேற நானே ஸ்லைடில் போட்டுருந்தேன். உடன்படிக்கையின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளார். இவங்க என்ன செய்வாங்க?
கண்டிப்பாக பாவம். அடுத்து இன்னொரு பதில் இருக்கு. முழுமையாக அர்ப்பணிக்காதங்க. வேற இவ்வளவு நேரம் நம்ம பார்த்த சப்ஜெக்ட்லேயே பதில் இருக்குது. அடுத்த பாயிண்ட் அதுதான். வெரி குட், பக்கம் வந்துட்டீங்க. இன்னொன்று இருக்குது, நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. அதில் ஒவ்வொரு பாயிண்ட் சொல்லிட்டு வரீங்க. இன்னொரு பாயிண்ட் இப்போ தான் நம்ம பார்த்தோம். சொல்லுங்கள் பிரதர். சுத்தமாக விருப்பம் இல்லாதவங்க எப்படியாவது சபை வாய்ப்புக்குள்ளே போகணும் தானே வந்திருப்பாங்க இல்லையா? சரி, வேற இப்போ நம்ம பார்த்தோம்ல, நம்ம அழைப்புக்குள்ளே இருக்கோமா வாய்ப்புக்குள்ளே இருக்கோமா? வாய்ப்புக்குள்ளே இருக்கோம். இந்த காலம் இன்னதென்று உணராதவங்க என்ன பண்ணுவாங்க? என்ன செய்வாங்க? ஏதோ ஒன்று நடந்துட்டுருக்கு, எப்போ சபைக்கு போகிறோம், இன்னும் நாள் ஆகும் பார்க்கலாம், இப்போ உடனேவா நாளைக்காவா முடிஞ்சிட போகுது அப்படிங்கிற உணர்வோட காலத்தை அறியாதவங்க என்ன பண்ணுவாங்க? பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா? பாயிண்ட்ஸ்லாம் கரெக்டு தானே? கரெக்ட். இதெல்லாம் இல்லாமல் இன்னொரு பாயிண்ட் இருக்குது. அதுதான் சப்ஜெக்டில் ஹைலைட். அதை நீங்கள் தான் சொல்லணும். சொல்கிற வரைக்கும் சப்ஜெக்ட் இப்படியே தான் இருக்கும் இல்லையா? என்னவா இருக்கும்? பிக்சரை பார்த்து சொல்ல முடியாது. அது என்ன அப்படின்னா, தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற சுயாதீனம். இந்த சுயாதீனம் தான் நம்ம பாவம் பண்ணுறதுக்கு முக்கியமான ஒரு காரணம். சுயாதீனம் இருக்கா இல்லையா? நமக்கு என்ன வேணாலும் செய்யலாம். ஆதாமுக்கு தேவன் சுயாதீனத்தை கொடுத்தாரா? அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு தடுப்பு சுவர் போடலை. இவருக்கும் என்ன பண்ணல, அவர் போய் அந்த பழத்தை ஏவாள் கொடுக்கும்போது கையை என்ன பண்ணல, தட்டல. அதே மாதிரி நாம் ஒரு பாவத்தை செய்யும்போது தேவன் என்னைக்காவது வந்து நம்ம கையை தட்டி விட்டுருக்காரா? அல்லது ஒரு நன்மையை செய்யும்போது நம்ம கையை பிடிச்சி வாழ்த்துன்னு சொல்லியிருக்காரா? அப்படின்னா ரெண்டுமே நம்முடைய சுயாதீனத்தை பொறுத்தா இருக்குது. நமக்கு பாவம் செய்யறதுக்கு சுயாதீனம் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சில காரியங்களை துணிந்து நம்ம செய்கிறோன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதரர், அடுத்து நம்ம பார்க்கும்போது மனதளவில் நிறைய பாவங்களை செய்கிறோம். நம்ம செய்கையினால் மட்டும் இல்லை, மனதின் சிந்தையிலும் என்ன பண்ணுறோம்? நிறைய பாவங்களை பண்ணுறோம். அப்படி நம்ம பண்ணும் போதெல்லாம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவன் எதுவுமே நம்மளை தடுக்கிறதே இல்லை. ஆனால் இந்த புது சிருஷ்டியுடைய அழைப்புக்குள்ளே வந்து அநேக சத்தியத்தை படிச்சுட்டு அநேக நாட்கள் இந்த அழைப்பில் இருந்து சகோதர ஐக்கியத்தோடு சேர்ந்து இருந்து இந்த அழைப்பினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து இருக்கிற நம்ம பாவம் செய்யும் போது தேவன் என்னன்னு சொல்கிறான்னு பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, நமக்கு சில விஷயங்களை கொடுக்குறார். அதை பார்த்துட்டு எனக்கு சுயாதீனம் இருந்தாலும் கூட நான் என்ன பண்ணக்கூடாதுன்னா பாவத்துக்குள்ளே போகக்கூடாது. அதாவது நம்முடைய சப்ஜெக்ட் படி பார்த்தோம் அப்படின்னா, கரை புள்ளிகள் சுருக்கங்கள் ஆக்கக்கூடாது. ஆனால் ஆக்காமல் இருக்க முடியாது. அது என்ன ஆகும்? நம்ம மாம்சத்தில் இருக்கிறவ ஆகத்தான் செய்யும். ஏன்னா நம்ம எல்லாரும் எதுக்குள்ளேருந்து வந்திருக்கோம்? ஆதாமுக்குள்ளேருந்து வந்திருக்கிறோம். இந்த புது சிருஷ்டி அப்படிங்கிறது 2 வருஷமோ 5 வருஷமோ எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் இந்த பாவ மாம்சத்துக்கு எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு? 30, 45, 60 ரெட்டேடு கேஸு எல்லாம் இருக்குது. அன்புக்குரிய சகோதரி, யார் தப்பாக நினச்சிக்காதீங்க, ஒரு ஃப்ளோவில் சொல்லிட்டேன், நானும் கூட தான் இல்லையா அன்புக்குரியவர்களே? அப்போது இது வந்து ஹையஸ்ட்டு. இது வந்து அதை ஆளுகை செய்யும் போது சில சமயத்தில் சில நிர்பந்தமான சூழ்நிலையில் பாவமான காரியத்துக்குள்ளே என்ன பண்ணிடுவோம்னா நம்ம போயிடும். அதனால தான் தேவன் நமக்கு இயேசு கிறிஸ்துவை பரிந்து பேசுகிறதுக்கு வச்சுருக்கிறார். நம்ம பாவமே செய்ய மாட்டோம் அப்படின்னா எதுக்கு பரிந்து பேசணும்? அந்த பரிந்து பேசுகிறோடைய ஊழியம் எதுக்கு? கரைத்திரையே ஆகாது, சுருக்கமே ஆகாது, நம்முடைய ட்ரெஸ்ஸை நம்ம அப்படியே பாதுகாத்துறோம்னா நமக்காக பரிந்து பேச தேவையே இல்லையே. அதனால் இந்த பூமியில் வாழும்போது ஆதாமுடைய பலவீனத்துக்குள்ளே வந்த நம்ம கோவப்படுவோம், எதிர்த்து பேசுவோம், அடிப்போம் இல்லையா, துன்மார்க்கமாக சிந்திப்போம், இச்சை எனக்குள்ளே இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் இதன் மூலமாக என்னுடைய வஸ்திரத்தை நான் என்ன பண்ணிடக்கூடாது? கரைப்படுத்திடக்கூடாது இல்லையா? அப்போது இந்த சுயாதீனம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா? இந்த சுயாதீனம் நம்மளை பாவத்துக்கு நேராக வழி நடத்துது அப்படின்னு சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா அன்புக்குரிய சொல்லி ஒரு சில வசனங்களை படிக்கலாம். தேவன் நமக்கு என்ன மாதிரி ஒரு சுயாதீனத்தை கொடுத்துருக்கார். முதல்ல படிக்கலாம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஆபிரகாமுக்கு 2 குமாரர் இருந்தார்கள் என்று எழுதி இருக்கிறது. ஒருவன் அடிமையானவளிடத்தில் பிறந்தவன், ஒருவன் சுயாதீனம் உள்ளவரிடத்தில் பிறந்தவன். யார் அந்த சுயாதீனம் உள்ளவரிடத்தில் பிறந்தவன்? நம்ம தான் இல்லையா? அந்த சுயாதீனமா நம்ம தான் வந்து வாழின்ற தேவனிடத்தில் என்ன பண்ணியிருக்கோம்?
உடன்படிக்கை பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த அழைப்பு தான் சுயாதீனமே தவிர பாவம் செய்கிறதுக்கான சுயாதீனம் இல்லை. அடுத்த வசனம், இன்னொரு வசனம் கூட நம்ம படிக்கலாம். படிங்க. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள். சுயாதீனம் உள்ளவள். நம்மளா இந்த அழைப்புகளை என்ன பண்ணியிருக்கோம்? தேவனோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கோம். இது சுயாதீன உடன்படிக்கைக்குள்ள வந்த ஒரு விஷயம் சொல்லி நம்ம பார்க்குறோம். அன்புக்குரியவர்களே, அதில் நீங்கள் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் படித்தோம்னா, நாம் அடிமையானவருக்கு பிள்ளைகளாயிராமல் சுயாதீனம் உள்ளவளுக்கு என்னவா இருக்கிறோம்? பிள்ளைகளாக நம்ம இருக்கிறோன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இன்னொரு வசனத்தை கூட நம்ம படிக்கலாம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் தான். நீங்க சுயாதீனத்துக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கீங்க? அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. அந்த சுயாதீனத்தை நீங்க என்ன பண்ணாதீங்கன்னா, நீங்கள் மாம்சத்துக்கு ஏதுவாக அனுசரியாமல் அதை என்ன பண்ணுங்க? அன்பினால் ஒருவருக்கொருவர் என்ன பண்ணுங்க? ஊழியம் செய்யுங்க. அந்த சுயாதீனத்தை எதுக்காக பயன்படுத்தணுமா? அன்பினால் ஊழியம் செய்கிறதுக்கு பயன்படுத்தணுமே தவிர அந்த சுயாதீனத்தை பாவம் செய்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? பயன்படுத்திடக்கூடாது. ஏன்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்முடைய பிரமாணத்துக்கு பேரே என்ன பேர் அப்படின்னா சுயாதீன பிரமாணம். படிங்க வசனத்தில். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே, கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாய் இருந்து தன் செய்கையில் பாக்கியவனாய் இருப்பான். இப்ப நம்ம சில கேள்விகள் கேட்டோம் இல்லையா? அந்த கேள்விகள்லாம் சகோதரர் பதில் சொன்னீங்க இல்லையா சகோதர சகோதரிகள்? அது எல்லாமே இந்த வசனத்தில் வந்துருச்சு. பாருங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணம். என்னெல்லாம் பிரமாணத்துக்கு பேர் வைக்கிறாருன்னு பாருங்க. நியாய பிரமாணத்துக்கு ஒரே பேர் தான். ஆனால் நம்முடைய பிரமாணத்துக்கு ராஜரீக பிரமாணம், சுயாதீன பிரமாணம், அடுத்து பார்த்தீங்கன்னா பூரண பிரமாணம், அன்பின் பிரமாணம் இல்லையா? அப்போ அந்த ஒரு பிரமாணத்துக்குள்ள உற்று பார்த்து அதிலே நிலை நிற்கிறதவளே, கேட்கிறதை மறக்கிறவனா இராமல் அதற்கேற்ற கிரியை என்ன பண்ணுமா? சரி, இப்போ சொல்லுங்க, சுயாதீனம் பாவம் செய்யறதுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கா இல்லையா? கொடுக்கப்பட இல்லை. இன்னொரு வசனம் கூட நம்ம படிக்கலாம். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். சுயாதீன பிரமாணத்தினால் நியாய தீர்ப்படைய போகிறவர்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அந்த சுயாதீன பிரமாணத்தினால தான் நமக்கு என்ன கிடைக்க போகுது? நியாய தீர்ப்பே கிடைக்க போகுது. நம்ம சபையா இல்லையா, சபையா திரள் கூட்டமா, சபையா 2ஆம் மரணமா அப்படிங்கிறதெல்லாம் எதன் மூலமா கிடைக்க போகுது? சுயாதீன பிரமாணத்தின் மூலமா கிடைக்க போகுது. அதனால அந்த சுயாதீனத்தை நீங்க என்ன பண்ணிடாதீங்க? மாம்சத்திற்கு ஏதுவா நீங்கள் என்ன பண்ணிடாதீங்க? பயன்படுத்திடாதீங்கன்னு சொல்கிறேன். அடுத்த வசனம் கூட நம்ம படிக்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். சுயாதீனம் உள்ளவர்களாய் இருந்தோம் உங்கள் சுயாதீனத்தை துர்க்குணத்திற்கு மூடலாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமைகளாய் இருங்கள். நல்லா கவனிங்க. அந்த சுயாதீனம் நமக்கு கிடைச்சிருக்கு. ஆனாலும் கூட நம்ம யார் இல்லை தெரியுமா? சுதந்திரவாளி கிடையாது. எங்க? இந்த பூமியில். இந்த பூமியில் யார் கிடையாது? நம்ம தேவனுக்கு அடிமை. அப்படி அடிமையாக இருக்கிறவங்க எதை வேணாலும் செய்ய முடியுமா? செய்ய முடியாது. அடிமையாக இருக்கிறவங்க என்ன பண்ண முடியாதுன்னா, 4 நாள் லீவே கேட்க முடியாது. எனக்கு 4 நாள் லீவ் வேணும், என்ன பண்ண முடியாது? கேட்க முடியாது. ஏன்னா அந்த இடத்துல நம்ம எழுதி கொடுத்துட்டோம். நம்ம யார் தெரியுமா? அடிமை. அவன் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, என்ன எஜமான் சொல்கிறாரோ அதை என்ன பண்ணணும்? செஞ்சு முடிச்சிடணும். அதனால தான் ஒரு உவமையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆடு மந்தை மேய்த்து ஒருத்தர் வருவார், ஒரு வேலைக்காரன். அவர் வந்த பின்னாடி வீட்டில் வந்த உடனே முதல்ல எனக்கு என்ன பண்ணு? சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சு எனக்கு, ஏன் நீ தானப்பா வேலை செஞ்சுட்டு வந்திருக்க, நீ தானே முறைப்படி என்ன பண்ணணும்? சாப்பிட்ணும். ஆனால் நீ என்ன பண்ணிகிட்டு இருக்கிற? எனக்கு முதல்ல சாப்பிடவே அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ செய்கிற வேலைக்கு உனக்கு சம்பளம் இல்லையா? அது நீ அடிமையாக இருக்கிறதுனால நீ என்ன பண்ணா, முதல்ல எனக்கு ஊழியம் செஞ்சு முடிச்சுட்டு நீ என்ன பண்ணு? நீ போய் சாப்பிட. அப்படின்னா ஒரு அடிமையானவன் சுயாதீனமாக இந்த பூமியில் நமக்கென்று எதையுமே செய்ய முடியாது. அப்படின்னா அன்புக்குரிய சகோதரர்களே, இதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல் படிங்க. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? நீங்க யார் தெரியுமா? உங்களுடையவர்களே கிடையாது. ஆனா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? எல்லாமே நான் ஏதாவது ஒரு வியத்தகு செயலை செஞ்சிட்டோம்னா, ஏதாவது ஒரு சாதனையை பண்ணிட்டோம்னா,
உடனே காலரை தூக்கம் வரும். காலரே தூக்காட்டா கூட உள்ளுக்குள்ளே எலும்பி நிற்கும் அப்படியே பயங்கரமாக மேலே, நான் தான் அப்படின்னு, என்னை தவிர யாருமே செய்யலை அப்படின்னு. இந்த உணர்வு என்ன பண்ணக்கூடாது? ஏன்னா நம்ம யாரு கிடையாது இல்லையா, நம்மளுடையவர்களே அல்ல. இப்போ என்ன பண்ணிட்டாருன்னு அடுத்த வசனத்தில் 20ஆம் வசனத்தில் படிங்க. கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, விலை கொடுத்து வாங்கியிருக்கார். அது சாதாரண பைசாவோ ரூபாயோ கிடையாது, பரிசுத்தமான இரத்தத்தை கொடுத்து என்ன பண்ணியிருக்கார்? வாங்கியிருக்கார். கிரயத்துக்கு கொண்டாச்சினாலே சுயாதீனம் அங்கே என்ன பண்ணப்பட்டாச்சு? அழைப்பு மட்டும்தான் சுயாதீன அழைப்பு, பிரமாணம் மட்டும்தான் சுயாதீன பிரமாணத்தை தவிர வேற எந்த சுயாதீனமும் இந்த அடிமைக்கு என்ன பண்ணக்கூடாது? வரவே கூடாது. அதனால் நான் சுயாதீனம் இருக்குது, நான் பாவம் செய்வேன், எனக்கு சுயாதீனம் இருக்குது, நான் சபையுடைய அழைப்பை விட்டு நான் வெளியே போவேன், எனக்கு சுயாதீனம் இருக்குது, நான் எப்போ வேணாலும் வருவேன்னு சொல்லி ஒருத்தர் என்ன பண்ண முடியாது. அன்புக்குரிய சகோதரர்களே, கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள். தொடர்ந்து படிங்க. ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். பாத்தீங்களா? அப்ப என்ன பண்ணுமா? இந்த சுயாதீனத்தை பயன்படுத்தி தேவனை என்ன பண்ணுமா? மகிமைப்படுத்துன்னு சொல்லிட்டார். ஏன்னா இதுக்கு முன்னாடி பழைய மனுஷனா இருக்கும்போது நம்ம எப்படி வேணாலும் இருந்துக்கலாம். ஆனா இந்த உடன்படிக்கைக்கு வந்த பின்னாடி நம்ம இஷ்டப்படி எதுவுமே செய்ய முடியாது, பாவமும் செய்ய முடியாது, எதுவுமே சிந்தையில் கூட என்ன பண்ண முடியாதுன்னா செய்ய முடியாது. ஏன்னா பரிசுத்த ஆவி நமக்குள்ளே எப்போ வந்துச்சோ, தேவனுடைய ஆலயமாக நம்ம எப்போ மாறினமோ அப்போ சுயாதீனம் இருந்தாலும் கூட நாம் அடிமைகளாக மாற்றப்பட்டதுனால இந்த பூமியில் என்ன பண்ண முடியாதுன்னா அந்த சுயாதீனத்தை தேவனுக்கு ஏதுவாக தான் பயன்படுத்தமே தவிர வேற நம்முடைய இதுக்காக என்ன பண்ண முடியாதுன்னா. ஏன்னா நம்ம உடன்படிக்கையில் என்ன சொல்லிட்டு வந்திருக்கோம் தேவனிடத்தில்? இனி என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் செய்ய வர்றேன்னு சொல்லிட்டு நம்முடைய சித்தம் செஞ்சோம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அன்புக்குரிய சொல்லி இந்த தியானம் நம்ம பார்க்கும்போது இதை குறித்து தான் நம்ம அதிகமாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த சுயாதீனத்தினால் நம்ம என்ன பெற போகிறோம்னா நியாய தீர்ப்பு பெற போகிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். எனக்கு சுயாதீனம் இருக்குது, நான் எப்படி வேணாலும் இந்த அழைப்புகளுக்கு என்ன பண்ண முடியாதுன்னா இருக்க முடியாது. இப்போ நமக்கான சுயாதீனம் தேவனுடைய சித்தத்தை செய்கிறது தான். அந்த தேவனுடைய சித்தத்தை நம்ம என்ன வேணாலும் தேவனுடைய சித்தத்துக்கு செய்யலாம். அவருடைய சித்தத்தின்படி நமக்கு என்ன கொடுத்துருக்காரா அதை ரொம்ப அதிகமாக செய்யலாம். ஆனால் பாவ காரியங்களை என்ன பண்ணக்கூடாதுன்னா நம்ம செய்யக்கூடாது இல்லையா? அப்படி நம்ம பார்க்கும்போது அப்படி செஞ்சோம் அப்படின்னா நம்முடைய ட்ரெஸ், நீதியின் வஸ்திரம் எப்படி இருக்கும் அப்படின்னா கரை இருக்காது, புள்ளி இருக்காது, சுருக்கங்கள் இருக்காதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இன்னொரு வசனம் கூட நம்ம படிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். ரொம்ப எச்சரிக்கை, 2ஆம் மரணத்துக்கு போயிடுவீங்க. நீங்கள் மாம்சத்தின்படி பிழைச்சிங்க அப்படின்னா 2ஆம் மரணத்துக்குள்ளே போயிடுவீங்க. இது உலகத்தாருக்கு சொல்லப்பட்டது கிடையாது, பேர் சபைக்கு சொல்லப்பட்டது கிடையாது. யார் இந்த உடன்படிக்கையின் வாழ்க்கையில் வந்திருக்காங்களோ, நீதியின் வஸ்திரத்தை வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்கு தான் சொல்கிறார், மாம்சத்தின்படி நீங்கள் பிழைச்சிட்டீங்க அப்படின்னாலே சாலிடாக நீங்கள் என்ன தான் 2ஆம் மரணம் தான். ஆவியின் சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் இல்லையா, என்ன சொல்கிறாரு? ஆவியினால் சரீரத்தின் செய்கைகளை அழித்தால். ஏன்னா நமக்கு புது சிருஷ்டியின் சிந்தை கொடுக்கப்பட்டிருக்குல்ல, இந்த சிந்தையை கொண்டு மாம்சத்தினுடைய காரியங்களை நீங்கள் அழிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண முடியும்? பிழைப்பீர்கள். பிழைப்பீர்கள்னா ஜீவன் அப்படி சொல்லி நம்ம பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதரர், அப்போ நம்முடைய பலவீனத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சில பாவங்கள் செய்கிறோம். அப்படி பாவங்கள் செய்யும்போது அந்த கரை திரை ஆகாமல் சுருக்கங்கள் ஆகாமல் எப்படி நம்மை பாதுகாத்து கொள்ள. அப்போது நீதியின் வஸ்திரம் அப்படிங்கிறது அடையாள பாசம் தான். கரை திரை புள்ளிகள் சுருக்கங்களும் என்ன தான்? அடையாள பாசம் தான். அப்படின்னா கரை எப்போ ஆகும் அப்படிங்கிறத என்ன பண்ண போகிறோன்னா நம்ம பார்க்க போகிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, கரைகள் என்றால் என்ன இல்லையா, அதுதான் என்ன பண்ண போகிறோன்னா நம்ம பார்க்க போகிறோம். கரைகள் என்றால் என்ன, அடுத்து சுருக்கங்கள், புள்ளிகள் என்றால் என்ன, சுருக்கங்கள் என்றால் என்ன அப்படிங்கிறத என்ன பண்ண போகிறோம் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து கரைகள் அப்படின்னா என்னென்னா ஒன்றே ஒன்று நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம மாம்சத்தில் இருக்கோம். நாம் நம்முடைய மாம்சத்தில் இருக்கும்போது நம்மை அறியாமல், நமக்கு தெரியாமல், பலவீனத்தினால நம்ம செய்யக்கூடிய பாவங்கள் தான் என்னது? கரைகள் இல்லையா? இந்த கரை போகுமா போவாதா? போகும். ஏன் போகும் அப்படின்னா, உதாரணத்துக்கு நம்ம ரோட்டில் போயிட்டுருக்கோம், நல்ல மழை பெஞ்சிட்ருக்கு, பக்கத்தில் போகிற வாகனம் வந்து நம்ம ட்ரெஸ் மேலே ஒரு சேர் அடிச்சிட்டாங்க. நம்ம போட்டிருக்கிற ட்ரெஸ் வந்து பரிசுத்தமான வெள்ளை அப்படி வச்சுக்கலாம். அந்த வெள்ளை கலர் ட்ரெஸ்ஸில் அந்த சேர் பட்டுச்சுன்னா பளிச்சுன்னு தெரியும். அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா அது போகிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 கை தண்ணி போதும், என்ன பண்ணிடலாம், எடுத்து அதை உடனே என்ன பண்ணிடலாம்,
தொடச்சா என்ன ஆயிரும் அப்படின்னா அந்த கரை, அந்த சேற்றினுடைய கரை என்ன ஆயிரும் அப்படின்னா போயிருன்னு சொல்லி நம்ம பார்க்க. ஏன்னா ஆதாமின் வம்சத்தில் வந்த நம்மை அறியாமல் செய்யக்கூடிய பாவம் தான் என்னன்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா இந்த கரைகள். அடுத்து புள்ளிகள் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஏன்னா அந்த வசனம் கரை திரைன்னு இருக்கு இல்லையா, கரை அப்புறம் புள்ளிகள் அப்புறம் சுருக்கங்கள். கரைன்னா என்னென்னு பார்த்துட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா புள்ளிகள்னால் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது பர்பஸாக செய்யக்கூடிய தவறுகள், தெரிஞ்சே செய்யக்கூடிய தவறுகள், தெரிஞ்சு நம்ம செய்கிறோமா இல்லையா, மனசாட்சிக்கு விரோதமாக இல்லையா. உதாரணத்திற்கு சின்ன உதாரணம் தான் நான் சொல்கிறேன். நான் அடிக்கடி பஸ்ஸில் போகிறேன், அடிக்கடி பிரயாணத்தில் போகிறதுனால அது சம்மந்தமாகவே ஒரு காரியத்தை உங்ககிட்ட சொல்கிறேன் இல்லையா. நம்ம பஸ்ஸுக்கு வந்து டிக்கெட் எடுக்கிறோம் இல்லையா, தெரியாமல் கண்டக்டர் வந்து ஒரு 100 ரூபாயை நமக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டா, ஒரு புது சிஸ்டி என்ன செய்யணும், கூப்பிட்டு கொடுத்துடணும். அதானே கண்டக்டர் சார் நீங்கள் வந்து எண்ணிக்கையில் விட்டுட்டீங்க இதை இல்லையா, நல்லதாக போச்சு, 100 ரூபா இன்றைக்கி லாபம். அந்த ஹோட்டல் கடையில் போய் நல்லா சாப்பிட்டுட்டு இருந்துடலான்னு சொன்னால் நம்ம ட்ரெஸ் என்ன ஆயிடுச்சு, புள்ளி ஆயிடுச்சு இல்லையா. அப்போ மனசாட்சிக்கு விரோதமாக நம்ம பாவங்கள் தவறுதல் நம்ம செய்யும் போது புள்ளிகள் என்ன பண்ணும் ஆகும். இப்போ நான் சொன்ன உதாரணத்தில் நீதியின் வஸ்திரம் சின்ன டாட்டு தான் ஆகும். பெரிய டாட்டு எப்படி தெரியுமா, எப்படி ஆகும் தெரியுமா, இது உலகத்தாரை ஏமாத்துறது. நம்முடைய சொந்த சகோதரனே சில சமயத்தில் நம்ம ஏமாத்தணும் அப்படின்னா அது பெரிய புள்ளியாக மாறிடும். அப்போ தேவ சித்தம் இன்னதென்று தெரிந்து அதுக்கு முரணாக செயல்படுவது தான் புள்ளிகள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஆதாமின் வழியில் வந்த பலவீனம் கிடையாது, இது முழுக்க முழுக்க துணிகரமான பாவம் இல்லையா. இது தவறு என்று தெரிந்தும் கூட, இது தேவனுடைய சித்தம் இல்லை என்று தெரிந்தும் கூட அதை துணிகரமாக செய்கிறது தான் என்னன்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா அன்புக்குரியவர்களே, அது என்னது, புள்ளிகள். புள்ளிகள் சுருக்கங்கள் அப்படின்னா என்ன, சுருக்கத்தை என்ன பண்ணலாம் அப்படின்னா லேசாக ஒரு அயன் பாக்ஸ் போட்டு அதை நல்லா பண்ணலாம். அயன் பண்ணால் அந்த சுருக்கம் என்ன ஆயிரும், போயிடும், பழைய நிலைமைக்கு வந்துடும் இல்லையா. இந்த உதாரணமாக வச்சு சுருக்கத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு விடை கண்டுபிடிக்கலாம் இல்லையா. பாருங்கள், தேவனுடைய சித்தத்தை செய்கிறதுல நாம் காட்டக்கூடிய கவனக்குறைவு. ஞாயிற்றுக்கிழமை காலையில் 10 மணிக்கு தானே போகலாம், வண்டி இருக்குது, வாகனம் இருக்குது, போகலாம். வெள்ளிக்கிழமை தானே ஆராய்ச்சி வகுப்பு தானே போகலாம், திங்கக்கிழமை தானே கிளாஸ் தானே போகலாம். அப்படிங்கிற ஒரு உணர்வோட நம்ம காட்டக்கூடிய கவனக்குறைவு, அல்லது நம்முடைய வாழ்க்கையில் அர்ப்பணிக்கிற விஷயத்தில் சில அலட்சியங்களை காமிக்கிறோம் இல்லையா. இதை கொடுக்காட்டா என்ன ஆக போகுது, அதான் பழைய ஏற்பாட்டில் மல்கியால சொல்லுவார் ஒரு வசனம், தேவனுடைய பந்தி எண்ணமற்று போயிட்டு, எண்ணெய் இல்லாமல் இருக்கங்க, எல்லாம் நடக்கும் பிரதர், நடக்கும் சிஸ்டர், நான் இருந்தால் ஆக போகுது இல்லையா, நீ இருந்து தான் ஆக போகுது, நீ இல்லாமல் ஆக போகுதுன்னா உன்னுடைய அழைப்பு நீ வந்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. தேவன் காதில் இந்த சத்தியத்தை உனக்கு கொடுத்துருக்கவே மாட்டார். அப்படி இருக்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த அழைப்புக்குள்ளே வந்துட்டு இந்த அலட்சியம், இந்த கவனக்குறைவு இல்லையா, பாருங்க, தேவன் ஒரு பாவத்திலேருந்து நமக்கு விலகுவதற்கான ஒரு நிலையை கொடுத்த பின்னாடி கூட, ஒரு வாய்ப்பை கொடுத்த பின்னாடி கூட அதை சற்றும் கவனியாமல் துணிகரமாக இருக்கக்கூடிய பேர் என்னதான், சுருக்கம். 3 விஷயம் புரிஞ்சுதா இல்லையா அன்புக்குரியவர்களே. ஒரு பாவம் என்று தெரிந்தும் கூட அதை என்னிடத்திலிருந்து நான் எடுத்து போடாத மனநிலை இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் தான் என்ன பேர் அப்படின்னா அலட்சியம். இந்த அலட்சியம் ஒரு புது சிருஷ்டிக்கு இருக்கவே கூடாது இல்லையா அன்புக்குரிய. நம்ம ஒரு பிரச்சனையில் இருக்கணும்னு வைங்களேன், நான் ஒரு பிரச்சனையில் இருக்கேன், அப்போ திடீர்னு ஒரு நாள் என்னுடைய சகோதரன் நான் ஒரு நாள் சந்திக்கிறேன், அல்லது ஃபோன் எடுத்து திடீர்னு எப்படி இருக்கீங்க பிரதர் அப்படின்னு கேட்கும்போது நான் இருக்கிற பிரச்சனைக்கு சம்மந்தமாகவே அவர் பேசுகிறார், ஆனால் அவருக்கு தெரியாது. இப்போ அவர் பேசும்போது அந்த ஆலோசனையை நான் இப்போ என்ன பண்ணணும், கேட்கணும். அது தேவன் பேசுகிற வார்த்தை, தேவன் நேரடியாக அந்த பூமியில் என்ன பண்ண முடியாது, பேச முடியாது. இப்போ நான் அந்த வார்த்தையை அலட்சியம் பண்ணிவிட்டு என்னுடைய சுயாதீனத்தின்படி, என்னுடைய இல்லையா எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நிலைமையின்படி நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னா அதை நான் என்ன பண்ணிட்டேன்னா அலட்சியம் பண்ணிட்டேன்னு சொல்லி நம்ம பார்க்க அன்புக்குரிய. அடுத்து அந்த சுருக்கம் ஏன் ஏற்படுது அப்படின்னா இந்த ஒரு விஷயத்துக்காக தேவன் என்னை அழைப்பை விட்டு எடுத்துட போகிறார். இந்த ஒரு விஷயத்துக்காக தேவன் என்னை அழைப்பை விட்டு நிற்கிற போகிறார்.
அப்படின்னு நாம் செஞ்ச தப்பை நமக்கு நாமே சமாதானப்படுத்தி கொள்கிறோம். பண்ணியிருக்கோமா? நியாயப்படுத்துறது, நம்மளே நியாயப்படுத்திக்கிறது, நம்மளே சமாதானப்படுத்தி. இதுக்கெல்லாம் தேவன் அழைப்பு விட்டு தூக்க மாட்டார். அவருக்கு கிருபை நிறைய இருக்குது. அவர் எனக்கு கொடுக்காம கிருபை யாருக்கு கொடுக்க போகிறார்? அவருக்கு நான் என்னெல்லாம் செஞ்சுருக்கேன்? ஒன்றுமே செய்யலை. என்ன சொல்லணும்? செய்ய வேண்டிய கடமை மாத்திரம் செய்தோம் என்று என்ன பண்ணுமா சொல்லணுமே தவிர, நான் இதை பண்ணிட்டேன், இதனால் எனக்கு இது கிடைக்குன்னு சொல்லி எந்த விஷயத்தையும் முன்னிறுத்திடவே கூட. அப்படி நீங்கள் பண்ணிட்டனாலே கரை என்ன பண்ணிட்டீங்க, சுருக்கத்தை என்ன பண்ணிட்டீங்க. ஏன்னா இது ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம். தேவன் ஒரு பாதுகாப்பை, ஒரு உறவை நமக்கு கொடுக்கும்போது அந்த உறவை விரிசல் ஏற்படுத்திட்டோம் அப்படின்னா மறுபடி நெருக்கம் ஏற்படுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு காரியம். அதனால் இப்போ பார்த்த 3 விஷயத்தையும் நீங்கள் பதில் சொல்ல போகிறீங்க ஒன்றா. கரைகள் அப்படின்னா என்ன? அறியாமையில் பலவீனத்தினால செய்யக்கூடிய ஒரு விஷயம். புள்ளிகள் அப்படின்னா தெரிஞ்சு துணிகரமாக செய்யக்கூடிய விஷயம். சுருக்கங்கள் அப்படின்னா அலட்சியம். இது பாவம்னு தெரிஞ்சு கூட ஒருத்தர் அதை நம்மக்கிட்ட சொல்லியும் கூட அதை எடுத்து போடுறதுக்கான ஒரு வாய்ப்பை தேவன் கொடுத்தும் கூட அதை செய்யாமல் அலட்சியப்படுத்தணும் அப்படின்னா என்னன்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னா அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, அது சுருக்கம்னு சொல்லி நம்ம பார்க்க இல்லையா? சரி, இப்போ எங்கிட்ட காணப்படுறது என்ன? அப்படி ஒவ்வொருத்தரும் கேள்வி கேட்டுக்கலாம். பக்கத்தில் இருக்கவங்க பார்க்கக்கூடாது, நேர எழுத்தாளர்களை பார்க்கக்கூடாது. நானும் அப்படி தான், யாரையும் பார்க்க போகிறதில்ல. நம்மளே மனசுக்குள்ளே என்ன பண்ணிக்கலாம்? கரை இருக்கா, புள்ளிகள் இருக்கா, அல்லது சுருக்கங்கள் இருக்கா? ட்ரெஸ்ஸை பார்க்கக்கூடாது. ட்ரெஸ்ஸை அயன் பண்ணி நீட்டாக போட்டிருக்கோம் இல்லையா? புள்ளியெல்லாம் இல்லை அதில். இப்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் தேவன் கொடுத்திருக்கிற பரிசுத்த ஆவியினை, தேவன் கொடுத்த அந்த உறவை நான் விரிசல் ஆக்கியிருக்கேனா அப்படின்னு கேட்டு நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒருவேளை ஆமாம் பிரதர் நாங்கள் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு உங்களுடைய மனசாட்சியில் தேவன் உறுதி ஏற்படுத்தியிருந்தா, உங்களுக்குள்ளே தெரிந்திருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும்? விட்டுறணும். விட்டுட்டு எங்கே போகணும்? மன்னிப்பு கேட்கணும், மறுபடியும் செய்யக்கூடாது. வேற ஜெபத்தில் தான் பிரதர் சொல்கிறது எல்லாமே ஜெபத்தில். வேற ஜெபத்தில் எங்கே போகணும்? தேவ சமூகத்துக்கு தான். இன்னொரு பேர் என்னன்னா கிருபாசன தண்டை. அதான் பவுல் சொல்கிறா, கிருபாசன தண்டைக்கு என்ன பண்ணுங்க? போங்க. நீங்கள் கிருபாசன தண்டைக்கு போகாமல் அப்படியே இருந்தீங்க அப்படின்னா கரை வாக்கில் இருக்கும், புள்ளி வாக்கில் இருக்கும், சுருக்கம் அப்படியே இருக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, நம்ம ட்ரெஸ்ஸில் கரை இருக்கா, நம்ம ட்ரெஸ்ஸில் புள்ளி இருக்கா, நம்ம ட்ரெஸ்ஸில் சுருக்கம் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பக்கத்தில் உள்ளவங்களுக்கு தெரியாது, நமக்கு அடுத்தவங்களுக்கு தெரியாது. ஒரே ஒருத்தருக்கு மட்டும்தான் நல்லா தெரியும், இன்னொருத்தருக்கும் தெரியும். அவருக்கு என்ன தெரியும்? இதுதான் சமயம். இவர் தேவனை விட்டு என்ன பண்ணிட்டார்? விலகி வந்துட்டார். ஒரு கேப் உண்டாயிடுச்சு. தேவனுக்கும் அவருக்குமான உறவில் விரிசல் ஏற்பட்டாச்சு. இப்போ இந்த கேப்பில் புகுந்து அந்த சின்ன கேப்பை சின்னதை பெருசாக்குதுன்னா நம்ம ஆளுகளுக்கு ஆமாம், அது அவன் கை வந்த கலை அவனுக்கு இல்லையா? அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இந்த விஷயத்தை மட்டும் நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, சரி அந்த கிருபாசன தண்டைக்கு போகும்போது நம்ம என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது ஒரு மென்மையான மனசாட்சி நமக்குள்ளே ஏற்படும். நான் பாவம் செய்யலை, எனக்கு அதெல்லாம் கிடையாது, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் அப்படிங்கிற கிருபாசன தண்டைக்கு என்ன போக மாட்டாங்க, உள்ளே போக மாட்டாங்க. ஆனால் அப்போ கிருபாசன தண்டைக்கு போகிறாங்க அப்படின்னா ஒரு மென்மையான மனசாட்சி என்ன பண்ணுதுன்னா அவங்களுக்கு இருந்து என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த கிருபாசன தண்டையில் கீழே உட்காந்து ஒரு தெளிவான மன்னிப்பு கோரி கிறிஸ்துவின் பரிந்து பேசுகிறதால இந்த புள்ளியான பாவத்தை, ஆதாமினுடைய பலவீனத்தினால் வந்த பாவத்தை அப்படியே எடுத்து போட்டுட்டு மீண்டும் செய்யாதபடி தன்னுடைய இருதயத்தை யார் பாதுகாத்து கொள்கிறாங்களோ அவங்க பரிசுத்தவான்கள். 1,44,000 இல்லையா? அதில் இருக்க 4,000 பேரில் ஒருத்தன். நம்ம ஏற்கனவே ஆரம்பத்தில் என்ன பார்த்தோம்? நிறைய பேர் எப்படி இருக்கிறாங்க? இந்த உபத்திரவ காலத்தில் திரள் கூட்டத்துக்கு அழைப்புக்கு போகிறவங்களா இருக்கு. அன்புக்குரிய சகோதரர்களே, அப்படி இருக்கும்போது நாம் செய்யக்கூடிய பாவங்கள் நாளாக கிருபாசன தண்டைக்கு போகிறோம், மன்னிப்பு வாங்குகிறோம், பரிந்து பேசல் போகிறோம், ஒரு ரிலாக்ஸில் வந்த பின்னாடி மறுபடியும் அதை செய்கிறோமா? அடுத்து
நான் மாம்சத்தில் இருக்கிறேன், எனக்குள்ள பலவீனம் குறைகள் இருக்கத்தான் செய்யும். நான் பாவம் செய்யும்போது எனக்கு ஏற்படக்கூடிய இழப்பு என்ன? ஒன்றும் இல்லை. வீட்டுக்கு போனால் சாப்பாடு ரெடியாக இருக்குது, அடுத்தது எங்கேயாவது ப்ரோக்ராம் போனால் பேண்ட் ஷர்ட் எல்லாம் ரெடியாக இருக்குது, ட்ரெஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது, வண்டி வாகனம் ரெடியாக இருக்குது, பெட்ரோல் டீசல் எல்லாம் ரெடியாக இருக்குது, எந்த குறையுமே இல்லை. ஆனால் ஒரு குறை இருக்குது. வாய்ப்பு என்னாச்சு? அந்த ஒரு இழப்பு, ஒரு நஷ்டம் இருக்கு இல்லையா? இதை எப்படி ஈடுகட்டுறது? நம்ம எதை இழந்தாலும் அதை மட்டும் இழக்கக்கூடாது. எதனால இழக்கலாம்? இந்த பூமியில் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று குப்பை என்றும் எண்ணுகிறேன். எனக்குடைய திறமை, எனக்குடைய வாய்ப்பு, எனக்கு இருக்கக்கூடிய சம்பளம், செல்வம், பெருமை, நான் மற்றவரிடத்தில் நல்ல மகிமையோடு இருக்கக்கூடிய விஷயம் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு எப்படியாவது முதலாவது உயிர்த்ததில் என்ன ஆகணும்? பங்கு. இதுதான் நம்முடைய எண்ணமாக இருக்கக்கூட எண்ணமாக இருக்கணுமே தவிர நாம் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, நமக்கு கொடுத்த வஸ்திரம் கரையாயிட்டா, புள்ளி ஆயிட்டா, சுருக்கமாயிட்டா உடனே ஓட வேண்டிய இடம் எது அப்படின்னா கிருபாசனம் இல்லையா? அன்புக்குரிய சகோதரர். ஆனால் நமக்குள்ளே என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, இன்னைக்கு இல்லை, இன்றைக்கி ரொம்ப டயர்டாக வந்துட்டேன், 11 மணி ஆயிடுச்சு, நான் தூங்க போகணும், ஆண்டவரே நான் மாம்சத்துக்கு தானே இருக்கேன், இன்னொரு நாள் பார்த்து, இன்னொரு நாள் வேறு ஃபங்க்ஷன் வந்துடும், வேறு இடத்துல போய் தங்கிடுவோம், அல்லது வேறு சூழ்நிலை வந்துடும், அடுத்து வேறு ஒரு வாய்ப்புக்குள்ளே போயிடும். உலகத்தில் 4 நாள் ஆயிரும், 5 நாள் ஆயிரும், கரையாயிரும், புள்ளி ஆயிரும், சுருக்கமாயிரும், ரொம்ப டேமேஜ் ஆயிரும். அப்போ தேவனே அப்படின்னா எங்கேயோ இருப்பார் அவர். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்னா உடனுக்குடன் நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னா, ஏன்னா இது தேவனுக்கும் நம்மனுக்கும் உறவான அன்பான உறவு, ஒரு அப்பா பிள்ளைக்கு இருக்கக்கூடிய உறவு இல்லையா? பாருங்கள், ஒரு திருவிழா கடை நிறைய பார்த்திங்கன்னா பொம்மைகள், அப்படி பார்த்தீங்கன்னா பலூன்கள், நிறைய விஷயங்கள் வரிசையாக இருக்குது இல்லையா? நம்ம கூட சின்ன பிள்ளை, நம்ம பிள்ளையை கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னா அந்த பிள்ளை என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம அப்பா நம்மளை பிடிச்சிட்டே வந்துகிட்டே இருக்கும். சில விஷயங்கள் ஏதாவது மனசை ஈர்க்கும்போது அந்த இடத்துல நின்றோம், அப்பா கையை விட்டுட்டு அதை ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்டு இருக்கும்போது அப்பா போயிட்டே இருப்பார், தூரமாக போயிடுவார். அந்த குழந்தை அதை பார்த்துட்டு எப்போ அதுலேருந்து ரிலீஸ் ஆகுதோ அப்போ திரும்பி பார்க்கும், அப்பா இல்லை, பாவம், செல் நம்பர் தெரியாது, பேச தெரியாது, அப்பான்னு அழ மட்டும்தான் தெரியும் அதுக்கு. இந்த நிலைமைக்கு, தேவனை விட்டு தூரம் போகிற நிலைமைக்கு என்ன பண்ணிடக்கூடாது, வந்துடவே கூடாது. அன்புக்குரிய சகோதரர், அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இது ஏன்னா இது ஒரு அன்பு, நமக்கு என்ன இருக்குது, ஒரு தேவனுக்கு நமக்குமான ஒரு அன்பு, ஒரு பிள்ளைக்கும் தகனுக்கு இருக்கக்கூடிய ஒரு அன்பு. இந்த உறவில் விரிசல் பண்ணிடவே கூடாது. அதுதான் நீதியின் வஸ்திரத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயம். உதாரணத்துக்கு இன்னொரு விஷயத்த சொல்கிறேன். நம்மளாம் யார் அப்படின்னா போர் வீரர்கள் அப்படி வச்சுக்கலாம், மாம்சத்தில் இல்லையா? பாகிஸ்தானுக்கு யுத்தம் பண்ண போகிறோம். நம்முடைய கமாண்டர் டெல்லியில் இருக்கார். இப்போ நம்மகிட்ட வாக்கி டாக்கி செல் எல்லாம் இருக்குது, இதை எடுத்துகிட்டு யுத்தத்துக்கு என்ன பண்ணிட்டோம், யுத்தத்துக்கு நம்ம போயிட்டோம். அப்படி போகும்போது அந்த கமாண்டர் என்ன உத்தரவு கொடுக்குறாரோ அந்த உத்தரவு தான் நம்ம என்ன பண்ணணும். ஆமாம், வலது சைடு போகணும், அங்கே ஒரு டாங்கி இருக்குது, அது மேலே குண்டு போடணும், அப்படி தானே? ஆமாம் இல்லையா? கொஞ்சம் நேரம் கழித்து அந்த கமாண்டரோட உத்தரவே கேட்கல, யுத்தம் நடந்துகிட்டே இருக்குது, எங்கே போகிறதுனே தெரியாது. வலது பக்கம் போகணுமா, இடது பக்கம் போகணுமா, முந்தி போகணுமா இல்லையா? அந்த கமாண்டரோட கனெக்ஷன் கட்டான உடனே முதல்ல நமக்கு என்ன வரும், பயம் இல்லையா? அப்போது நாம் ஒரு விஷயத்துக்காக தேவனிடத்தில் இல்லையா, நம்முடைய கமாண்டர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய தொடர்பு கட்டாச்சு அப்படின்னா நமக்கு முதல்ல என்ன வரும் அப்படின்னா பயம் வரும் இல்லையா? அன்புக்குரிய சகோதரர்களே, நம்முடைய பரம பிதாவினுடைய தொடர்பு நம்மை விட்டு விலகும் போது நமக்கு முதல்ல என்ன வரும் தெரியுமா? அதனுடைய அடையாளம் என்ன தெரியுமா? கமாண்டருக்கு நமக்கு கனெக்ஷனே இல்லை, இதுவரை இருந்துச்சு, இப்போ இல்லை அப்படின்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கும் பிதாவாகிய தேவன் அந்த வஸ்திரத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார். அதுக்கு கனெக்ஷனே இல்லை, உறவு இல்லை அப்படின்னா நமக்கு முதல்ல அதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது முதல்ல நம்மக்கிட்ட என்ன எடுக்கப்படும்னா பரிசுத்த ஆவி நம்மகிட்ட வந்து என்ன செய்யப்பட்டுரும், எடுக்கப்பட்டுரும். எப்படி எடுக்கப்படும்? முதல்ல பேசிக் சப்ஜெக்டை கேட்டு உள்ளே உட்காந்தோம்ல, என்னது அது சின்ன விஷயமா? ஒரு ஆவிக்குரிய உந்துதல், அப்படியே இதுதான் சத்தியம், இதுக்காகவே என்னுடைய அர்ப்பணிப்பு அப்படின்னு உட்கார்ந்து பார்த்தீங்களா, அது இருக்காது. அது என்ன செய்யாது, இருக்காது. ஜெபம் பண்ணும்போதே தெரிஞ்சிடும், தப்பு தப்பாக ஜெபம் பண்ணுவாங்க.
அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்புக்குரிய சகோதரர்களே, ஜெபம் செய்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. மூணாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா தேவ காரியங்களை கடமைக்காக செய்யணும். எப்படி செய்வோம்? ஒரு உத்வேகத்தோட முன்ன இருந்த விஷயம் மாதிரி என்ன பண்ண மாட்டோம், அதை நம்ம செய்ய மாட்டோம். இதுதான் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அன்புக்குரியவர்களே, தேவ தயவை நம்ம இழக்கும்போது நமக்கு வரக்கூடிய சம்பவங்கள் சொல்லி நம்ம பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. அப்படி நம்ம பார்க்கும்போது நம்முடைய மாம்ச வாழ்க்கையில் உணர்வுகள் இருக்கணும். சில சமயம் செய்த பாவத்துக்கு மன்னிப்பு கேட்ட பின்னாடி மீண்டும் அந்த தவறை நம்ம செய்யாமல் இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் சொல்லி நம்ம பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகள். அப்போது இதில் யாருக்கிட்ட இல்லையோ, இவங்க யார் அப்படி சொல்லி நம்ம பார்க்கும்போது திரள் கூட்டமாக இருப்பாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. நம்மக்கிட்ட ஏதாவது கரைகள், புள்ளிகள், சுருக்கங்கள் இருந்தால் உடனே போய் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஜெபத்தின் மூலமாக அதை என்ன பண்ணணும் அப்படின்னா அதை எடுத்து போடுறதுக்கு என்ன பண்ணணும், பிரயாசப்படணும். அதை யார் செய்யலையோ, யார் கரையோடே சுற்றிட்டு இருக்காங்களோ, யார் புள்ளி இருக்கதே தெரியாமல் இருக்கிறாங்களோ, யார் சுருக்கத்திலே இருக்கிறாங்களோ, அவங்க யாருன்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா அவங்க தான் திரள் கூட்டம். அப்போ யார் கிருபாசனத்தண்டைக்கு போகிறாங்களோ அவங்க சபைன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இல்லையா? அப்போது இன்னொரு விஷயம் சொல்லி நம்ம பார்க்குறோம் அன்புக்குரியவர்களே, நம்ம மன்னிப்பு கேட்குறோம். சில சமயத்தில் துணிகரமான ஒரு பாவத்தை நம்ம பண்ணிடுவோம். அந்த பாவத்தை பண்ண பின்னாடி நமக்கு என்ன ஒரு நிலைமை வந்துடும் சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா தேவ சமூகத்துக்கு போகிறதுக்கே பயம் வந்துடும். இதெல்லாம் தேவன் எங்கே போய் மன்னிக்க போகிறார் அப்படிங்கிற ஒரு மனநிலைமை வந்துடும், இல்லையா? இன்னும் பார்க்கும்போது இது ஒரு விதமான அலட்சியம் சொல்லி நம்ம பார்க்குறோம் அன்புக்குரியவர்களே. அது அலட்சியம் மட்டும் இல்லை, அந்த கிருபாசனத்துக்கு வண்டையில் போய் ஒரு புண்ணியத்தை, ஒரு ஒரு விடுதலையை வாங்கிறதுக்கு நாம் காட்டக்கூடிய அலட்சியமாக இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இவங்க யார் அப்படின்னா திரள் கூட்டம் வகுப்பார். இவங்க என்ன பண்ணாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது பூமியிலும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வெற்றி அடையலை. அதே சமயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பரலோக ஆசீர்வாதத்திலும் அவங்க வெற்றி அடையலை. பூமிக்குரிய வாய்ப்பில் இருக்கும்போது அவங்க வெற்றி அடையலை. பரலோக ஆசீர்வாதத்தில் சபைக்கான வாய்ப்பை இழந்து போய் அடுத்த நிலையில் இருப்பாங்க. ஸோ ரெண்டு நிலையுமே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வெற்றி அடையாதவர்களாக அவங்க இருப்பாங்க. ஏன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா அன்புக்குரிய சகோதரர்களே, அவங்க டபுள் மைண்டடாக இருப்பாங்க. அவங்க எப்படி இருப்பாங்க? பூமி இரு மனம் உள்ளவர்கள், இல்லையா? இரு மனம் உள்ளவர்களாக விந்தி விந்தி நடக்கிறது, அங்கேயா இங்கேயா அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது, நம்முடைய சிந்தை இருக்கக்கூடாது. பரிசுத்தம் மட்டுமே நம்முடைய சிந்தையில் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அன்புக்குரியவர்களை. ஏன் அப்படின்னா அவங்களால பலவீனத்திலையும் விட முடியாது, தேவனையும் விட முடியாது. இது ரொம்ப மோசமான ஒரு நிலைமை. ஒன்று தேவனை விட்டுட்டு போயிடணும், அது உலக நிலைமைக்கு. அது தேவன் அனுமதித்தால் மட்டும்தான் நடக்கும். பலவீனத்தை விட முடியுமானா கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து என்ன பண்ணிடலாம், ரிலீஸ் ஆகிடலாம், இல்லையா? அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அன்புக்குரியவர்களே, சபை தேவ சித்தம் செய்து அர்ப்பணிப்புள்ள வாழ்க்கை வாழ்ந்தோம்னா தேவன் கொடுத்த வஸ்திரமான அந்த ஒரு நீதியின் வஸ்திரத்தை கரையாக்காமல் பார்த்துக்கலாம், இல்லையா? சரி, அப்படின்னா எப்படி அதை வாஷ் பண்ணுறது அப்படிங்கிறத என்ன பண்ணோம் இப்போ நம்ம பார்த்த அன்புக்குரியவர்களே. அப்போ தேவனுக்கும் நமக்குமான உறவை அடிக்கடி நம்ம பேணி கொள்றதற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, எப்போ நமக்கு டைம் கிடைக்கோ அப்பெல்லாம் நம்ம தேவனிடத்தில் ஜெபம் பண்ணுறோம். எதுக்காக? அன்றன்று உள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும், இல்லையா? அன்புக்குரிய சகோதரர், நம்ம குறை உள்ளவர்கள் தான், நம்ம பலவீனம் உள்ளவர்கள் தான், நம்முடைய பாவத்துக்காக மன்னிப்பு கேட்குறது அன்புக்குரியவர்களே. அப்போ நம்ம பாருங்கள், இந்த பாதையில் விழுந்து போகக்கூடியவர்களாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு சின்ன குழந்தை, இல்லையா, அது தன்னுடைய ஒரு சின்ன வயசில் ஒரு 7 மாதம் 8 மாதம் குழந்தை எழுந்து நடக்கும்போது அது விழத்தான் செய்யும். நம்மளாம் யார் ரொம்ப முதிர்ச்சி பெற்றவர்கள்லாம் கிடையாது, நம்ம எல்லாம் கற்று தேர்ந்தவர்களும் கிடையாது. இப்போ தான் எழுந்து நடக்கவே ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த சூழ்நிலை நம்ம கீழே விழுந்தோம்னா தேவன் என்ன பண்ண மாட்டார்னா அடிக்கலாம் மாட்டார். எந்த குழந்தையுமே நடக்கும்போது அந்த குடும்பத்தில் ஒரு சந்தோஷம், என் தலைமுறை எழுந்திரிச்சு என்ன இருக்குது, இப்போ நடக்க ஆரம்பிச்சிருக்கு. எந்த தகப்பனாவது அடிப்பாரா? இல்லை. அது மீண்டும் திடமாக நடக்கிறதுக்கு வீட்டில் நிறைய விஷயங்களை வாங்கி கொடுப்பாங்க, நடவண்டி வாங்கி கொடுப்பாங்க, இல்லையா? அப்புறம் பாருங்கள், அது கொஞ்ச நாள் கழிச்ச உடனே பைக்கு, காரு வீட்டுக்குள்ளே ஓடுறதுக்கு என்ன விலை கொடுத்தாலும் வாங்கி கொடுப்பாங்க, இல்லையா? அப்போ தேவன் நமக்கு நிறைய வாய்ப்புகளை தருவார், நம்ம விழுந்து போனால் கூட எழுந்து நடப்பதுக்கு. அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்துகிறோமா அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படி சொல்லி நம்ம பார்க்குறோம் அன்புக்குரியவர்களே. ஆனால் இந்த கரைதிரை இல்லாமல், சுருக்கங்கள் இல்லாமல் இந்த ஆவிக்குரிய வஸ்திரத்தை நம்ம பாதுகாக்கிறதுக்கு நமக்கு நிறைய நஷ்டங்கள் வரும்.
இழப்புகள் வரும். இந்த பூமிக்குரிய விஷயத்தில் நிறைய அவமானங்களை சந்திப்போம். அப்படி ஒருவேளை இந்த மாதிரி ஒரு அவமானம் சந்திச்சா கூட இது எல்லாமே தேவன் நமக்கு கொடுத்த வாய்ப்பாக நினச்சிட்டு சபை வாய்ப்புக்குள்ளே போகணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய தலையாய ஒரு விஷயமா இருக்கணுமே தவிர எந்த விஷயத்தில் உலகத்தார் கூடயோ மற்ற காரியங்களுடையோ பாவ காரியத்திலையோ ஒரு சமாதானம் பண்ணுகிற நிலைமைக்கு என்ன ஆகிடக்கூடாது, நம்ம போயிடவே கூடாதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இல்லையா. சில சமயத்தில் நம்ம நினைப்போம் சின்ன விஷயந்தான், சின்ன பாவம் தான், இதுக்கெல்லாம் தேவ சமூகத்தில் போய் மன்னிப்பு கேட்டு அப்படி என்ன பண்ணக்கூடாது, நினைக்கக்கூடாது. அந்த சின்ன பாவம் தான் நாளடைவில் பெரிய பாவத்துக்கு என்ன பண்ணிடும், சின்ன சின்னதாக சின்ன சின்ன துளிகள் சேர்ந்தால் பெரிய பெரிய டேமில் அணைகளாகவும் நீர்களாகவும் இருக்காங்க இல்லையா. அப்போ சின்ன சின்ன பாவங்களாக சேர்ந்து 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 ஒரு புது சிஸ்டனுடைய சிந்தையை என்ன பண்ணிடும் அப்படின்னா அது கெடுத்துருன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அன்பு இல்லையா. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்முடைய பாவத்தை, நம்முடைய கெட்ட சிந்தையை, நம்ம செய்யக்கூடிய துணிகரமான காரியத்தை நம்ம ஏதாவது நம்முடைய மனசாட்சிக்கு உறுத்துதுன்னா, பாவம் பண்ணதை நம்ம உணர்ந்தோம்னா அந்த நாளில் தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்டு ஜெபம் பண்ணி கிருபாசனத்தை அன்றைக்கு போகாமல் தூங்கவே போயிடாதீங்க. அப்படி இல்லாமல் நீங்கள் தூங்க போயிட்டீங்கன்னா நீங்கள் தூக்கத்திலே போயிடுவீங்க. தூக்கத்துக்கு பஞ்சமா தூங்குறதுக்கு நிறைய டைம் இருக்குது அன்புக்குரியவர்களே, எப்போ வேணாலும் தூங்கலாம் இல்லையா. ஆனால் கிருபாசனத்தண்டை போய் மன்னிப்பு வாங்கிட்டு சமாதானத்தோடு தூங்கி பாருங்க, தேவன் என்னை மன்னிச்சிட்டார், இனிமேல் அந்த பாவத்தை செய்யாதபடிக்கு தேவன் என்னுடைய கரத்தை காக்கட்டுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும், ஜெபம் செய்யணும் அன்புக்குரிய சகோதரர் சொல்லி. அதனால் நம்ம பார்க்கும்போது சில இடத்துல நம்ம சில பேர் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீமாக பாவம் செஞ்சுருவாங்க. அந்த பாவத்தை செய்யும்போது அன்புக்குரிய சகோதரர் சொல்லி அதை அடிக்கடி துவைத்து இல்லையா அந்த வஸ்திரத்தை அந்த கரைகள் இல்லாமல் நம்ம என்ன பண்ணின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம அதை சுத்திகரித்து கொள்ளணும். அப்போ தேவன் எனக்கு மன்னிக்க மாட்டார்னு சொல்லி நம்மளாக ஒரு முடிவு எடுத்துடக்கூடாது. ஏன்னா தேவன் எந்த விதமான பாவத்தையும் நமக்கு மன்னிக்கிறவர். ஒரு வசனம் படிக்கலாம். இந்த வசனம் பார்த்தீங்கன்னா 1 யோவான் 1:9. இந்த வசனம் தப்பு. நீங்கள் பைபிள் எடுத்து 1 யோவான் 1:9 படிங்க. யோவான் 1:9 நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், இப்போ நம்ம பார்த்த சப்ஜெக்டில் நம்ம பார்த்த ஒரு கண்டென்ட்டில் இதுதான், நம்முடைய பாவத்தை நாம் அறிக்கையிட்டோமா எங்கே போய், கிருபாசன தண்டையில் போய் இல்லையா. அப்போ பாருங்கள், நான் 11 மணி ஆயிடுச்சு, 12 மணி ஆயிடுச்சு, இன்னும் சாப்பிடலை, இதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, காரணமே சொல்லக்கூடாது இல்லையா. அப்படி காரணம் சொல்லாமல் தேவ சமூகத்தில் போய் உட்கார்ந்து அப்பாவோட பேசுகிறதுக்கு நிறைய டைம் ஒதுக்கணும். அப்படி ஒதுக்கும் போது தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நாம் நம்முடைய பாவத்தை அறிக்கையிட்டால் இல்லையா. படிங்க, தொடர்ந்து படிங்க. பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி. நல்ல கவனிங்க, என்ன அநியாயம், எல்லா அநியாயம். அதான் பார்க்குறது. நம்ம என்ன நினச்சிருவோம்னா சில சமயத்தில் இதெல்லாம் தேவன் மன்னிக்கவே மாட்டார், இதெல்லாம் எப்படி நம்ம தேவ சமூகத்துக்கு போகிறதுன்னு சொல்லி நம்மளை நாமே என்ன பண்ணிக்கிடுவோம், தேவனை விட்டு தூரம் போய்க்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது அன்புக்குரிய சகோதரரே. வசனம் என்ன சொல்லுதுன்னா எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கு. அப்படின்னா உண்மையின்படியும் நீதியின்படியும் இந்த பூமியில் வாழ்ந்து மரித்த நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறதுக்கு எப்படி இருக்கிறார் அவர் இல்லையா அன்புக்குரிய சகோதரர் சொல்லி. அப்போ எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது வல்லவராக இருக்கான்னு சொல்லி நம்ம பார்க்க. அப்படின்னா நாம் உடன்படிக்கை செய்த பின்னாடி நம்முடைய பாதையில் வரக்கூடிய துணிகரமான பாவமாக இருந்தாலும் சரி, ஒருவேளை துணிகரமான பாவமாக கூட இருக்கலாம், மனசாட்சிக்கு விரோதமான பாவமாக கூட இருக்கலாம், ஒரு சகோதரனுக்கு விரோதமான பாவமாக கூட இருக்கலாம், ஒரு சகோதரிக்கு விரோதமான பாவங்களாக கூட இருக்கலாம், 10 பேருக்கு சரீரமான பாவமாக கூட இருந்திருக்கலாம், வெளியரங்கமான பாவமாக கூட இருந்திருக்கலாம். பாவம் செய்தாலும் கூட எங்கே போயிருக்கணும், ஆமாம். ஆனால் சில சகோதரர்கள் அந்த கிருபாசனத்தை அண்டைக்கு போயிட்டு அந்த பாவம் மன்னிப்பு வாங்கி அவங்க ஓடிட்டு இருப்பாங்க. அந்த செய்த செயலுக்காக கண்ணீர் விட்டு அழுதி இல்லையா பாருங்கள். அப்படி இருந்து கூட அந்த ஓட்டத்தில் ஓடிட்டு இருக்கும்போது சில சகோதரர்கள் பார்ப்பாங்க, இவர் அப்படி செஞ்சவர் தானே, இந்த சகோதரி அப்படி செஞ்சவங்க தானே, இவங்க அப்படி இருந்தவங்க தானே அப்படின்னு சொல்லி அவங்கள என்ன செய்வாங்க அப்படின்னா துன்மார்க்கனாவே நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க பாவத்தை மன்னிப்பு வாங்கிட்டு என்ன பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஓடிட்டே இருப்பாங்க. தேவன் அவர்களை பாதுகாத்துட்டே இருப்பார். இவங்களுடைய பார்வை எப்படி இருக்கும்? அதனால தான் எந்த சகோதரன் செய்த செயலையும் எந்த சகோதரி செய்த செயலையும் என்ன பண்ணக்கூடாது, கணக்கில் வைக்கவே கூடாது. அந்த நேரத்தோடு மறந்துடணும். நம்ம எப்போ தூக்கத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி தேவ சமூகத்தில் போய் கிருபாசனத்தில் மன்னிப்பு கேட்டோமோ அப்போவே அந்த பாவங்கள் என்ன செய்யப்பட்டாச்சு,
அப்படி ஒருவேளை போகலை, நான் செஞ்சது தான் சரி, என் மேலே தப்பே கிடையாது, இதுக்கெல்லாம் எதுக்கு நான் கிருபாசனத்து அண்டைக்கு போகணும்னு நினச்சேன்னா, தேவனுடைய அன்பு கரம் என்ன பண்ணாதுன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, அன்புக்குரிய சகோதரர்களே, நம்ம என்ன செய்யாது, அது நம்மை காப்பாற்றாது இல்லையா? அப்புறம் பாருங்கள், திரள் கூட்டம் இதை செய்ய மாட்டாங்க. இதை செய்யலை, அதாவது பார்த்தீங்கன்னா அப்பப்போ நம்முடைய பாவங்களை உணர்ந்து கிருபாசனத்தண்டைக்கு போனோம் அப்படின்னா நம்முடைய சபையாக என்ன பண்ணிடலான்னா நம்ம மாறிடலான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதுக்காகத்தான் இந்த பூமியில் வாழும்போது நமக்கு நிறைய சிக்ஷைகளை தேவன் கொடுக்குறார். சில சமயத்தில் நம்ம நினச்சோம்ல, ஏன்டா எனக்கு இப்படி நடக்கும், யோசிச்சிருக்கோமா? கஷ்டங்கள் வருதா? இல்லை பிரதர், அந்த மாதிரிலாம் எதுவுமே வரல, நான் புது சிருஷ்டி, என்னுடைய வாழ்க்கையில் அந்த மாதிரிலாம் எதுவுமே வரல, அப்படியே நான் ஓடிட்டே இருக்கேன், பயங்கரமான தெய்வ சமாதானத்தில் ஓடிட்டு இருக்கேன்னு யாரும் சொல்ல முடியுமா? அந்த மாதிரி இந்த வாழ்க்கை நாட்களில் நம்ம வாழவே இல்லை. எல்லாருக்கும் ஏதோ ஒரு சூழ்நிலை என்ன இருக்கும், ஒரு கஷ்டம் வந்திருக்கும். ரொம்ப அதிக சம்பளம் வாங்குறவங்க கஷ்டம் வரும், ஏழையாக இருக்கிறவங்களுக்கு கஷ்டம் இருக்காது. சில சமயத்தில் அவங்களுக்கு வேற ஒரு ரூபத்தில் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரூபத்தில் ஒவ்வொரு கஷ்டங்கள் என்ன பண்ணும் இருக்கும். இதை மேற்கொண்டு தான் நம்ம என்ன பண்ணி ஆகணும், இந்த பூமியில் நம்ம வாழ்ந்தாகணும். இது நம்ம மேற்கொள்றதுக்கு சில சிக்ஷைகளை நமக்கு என்ன பண்ணுவார்னு தேவன் கொடுப்பார். சிக்ஷைனா என்ன அர்த்தம்? சில சோதனைகள், சில சூழ்நிலைகள் நமக்கு என்ன பண்ணுவார்னா அனுமதிப்பார். அந்த அனுமதிக்கக்கூடிய சூழ்நிலையை நம்ம புரிஞ்சுக்கிட்டு, ஓ இதுக்கு தான் தேவன் இதை அனுமதிக்கிறார். உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம், தோமா கிட்ட என்ன பலவீனம் இருந்துச்சு? விசுவாசத்தில் குறைபாடு அவருக்கு. ஆனால் அது அவர் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும்போது வரை யாருக்குமே தெரியாது. சரியா தப்பா? இப்போ இவர்கிட்ட ஒரு குறைபாடு இருக்குங்கிறத அந்த உயிர்த்தெழுதலின் தரிசனத்தின் போது தான் என்ன ஆகுது தெரியுது. இப்போ இவருக்கு என்ன வேணும்? சிட்சை வேணும் இவருக்கு. அதுக்காகவே ஒரு தரிசனம் எடுத்தார். சிட்சை வேணுமோ இல்லையோ, இயேசு கிறிஸ்துவுக்கு தோமா வேணும். இதனால் அந்த சீசன் அவர் இழக்கிறதுக்கு என்ன பண்ணல, முடிவு பண்ணல, தயாராக இல்லை. அதற்காகவே ஒரு தரிசனத்தை எடுத்து வந்து நேரவா கை போட்டு பாருன்னு சொன்னால் அந்த இருதயம் எப்படி துடிச்சிருக்கும், ஆண்டவரே எப்படி இருந்திருக்கும். அதே மாதிரி நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாம் ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலைகளை, ஒரு சிக்ஷையை நம்ம கடந்து போகும்போது, அன்புக்குரிய சகோதரர்களே, தேவன் மீண்டுமாக தன்னுடைய கரத்தை, அன்பு கரத்துக்குள்ளே நம்மளை வச்சு என்ன பண்ணுறாருன்னா காப்பாற்றணும் இல்லையா? அப்படி சிக்ஷை கொடுக்கறது இந்த உலகத்தில் நமக்கு கஷ்டமாக இருக்கலாம் அன்புக்குரியவர்களே. அதனால தான் நம்ம பார்க்குறோம், நம்ம மீண்டும் துணிகரமான காரியத்துக்குள்ளே போகாதபடிக்கு தேவனுடைய கரம் நம்முடைய இருதயத்தை என்ன பண்ணுதாமா, அது ஏவக்கூடியதாக இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்படி சிக்ஷை கொடுக்கறது கூட கஷ்டமாக தான் இருக்கும். அதனால தான் நம்ம படிக்கிறோம் எபிரேயர் 12:11 எந்த சிக்ஷையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல். எந்த சோதனையும் எப்படி இருக்குமா? ஆஹா எனக்கு சோதனை வந்துட்டு சொல்ல முடியுமா? நோ, கஷ்டமாக தான் இருக்கும். அப்போ தான் நம்ம அழுவோம், அப்போ தான் நம்ம கண்ணீர் வடிப்போம், அப்போ தான் 4 சகோதர சகோதரிகளை கூப்பிட்டு சொல்லுவோம், ஐயோ பிரதர் சிஸ்டர் எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, கஷ்டம் வந்துருச்சு. அப்போ நம்ம என்ன பதில் சொல்லணும்? நல்லா வரணும் உனக்கு, நீ அன்னைக்கு இப்படி பண்ணவும் தானே. அவர் மறந்து போயிருப்பார் இல்லையா? அப்படி சொல்லாதபடிக்கு, பிரதர் சிஸ்டர் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயத்தை தேவன் எடுத்து போடுறதுக்கு தேவன் இந்த காரியத்தை அனுமதிச்சு. ஏன்னா நம்மளை சபையை அழைச்சிருக்கார். கரை திரை முதலானவை யாவும் இல்லாமல் சபையானது மகிமையோடு அவரிடத்தில் இருக்கும்போது இது எல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தேவன் அனுமதிக்கிற காரியமாக இருக்கிறதுனால இதை என்ன பண்ணிக்கோங்க, நீங்கள் இந்த சிக்ஷையானது துக்கமாய் காணும், ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு சோதனை மேல் சோதனை. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்கிட்ட எடுத்து போடக்கூடியது நிறைய இருக்குது. ஐயோ எனக்கு மட்டும் ஏன் நினைக்கக்கூடாது, ஏன்ட நிறைய விஷயங்கள் உள்ளே இருக்குது, இதெல்லாம் எடுத்து போடுறதுக்கு தேவன் என்கிட்ட வந்து எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறார். அதை பயன்படுத்தி அதை எடுத்து போடுறதுக்கு முயற்சி பண்ணி கரைகள் புள்ளிகள் சுருக்கங்கள் இல்லாமல் அந்த நீதியின் வஸ்திரத்தை பாதுகாத்துட்டு அப்படின்னா அது நீதியான சமாதான பலனாக அது தரும் சொல்லி நம்ம பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, சப்ஜெக்ட் முடிஞ்சிட்டு ஆனாலும் கூட தேவன் கொடுத்திருக்கிற இந்த நீதியின் வஸ்திரத்தை நம்ம எப்படி பாதுகாத்து கொள்ளணும், எந்த சூழ்நிலையும் கிருபாசன தண்டைக்கு டெய்லி போகிறதுக்கு என்ன பண்ணிடக்கூடாது, தூக்கம்தான் பிரதர் எனக்கு முக்கியம் அப்படி என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது இல்லையா? சமாதானம், தேவ சமாதானத்தை வாங்கிட்டு இரவின் கீதங்களை படிச்சுட்டு நம்மோடு உடன் இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடியவங்கள்ட்ட அன்பை பரிமாறிக்கிட்டு, ஒருவேளை வீட்டில் பரிசுத்தவான்களாக இருந்தால், பரிசுத்த வாணிகளாக இருந்தால்
இல்லையா? அப்போ தான் பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு பேசினாலே பாதி பிரச்சனை தீர்ந்துடும் இல்லையா? பிள்ளைகள்கிட்ட பேசிட்டு 11 மணிக்கு பிள்ளைகள்லாம் இருக்க மாட்டாங்க இல்லையா? சரி, ஏதோ ஒரு சூழ்நிலையில் பேசிட்டு சமாதானத்தோடு நித்திரைக்கு போனோம்னா விடியற்காலம் எப்படி எந்திரிக்கலாம்? ஒரு புதிய நாளை காண்கிற ஒரு புது சிருஷ்டியாக என்ன பண்ணிக்கலாம்? எந்திரிச்சுக்கலாம். அன்னைக்கு மறுபடியும் போய் என்ன பண்ணணும்? மறுபடியும் போய் கிருபாசன தண்டைக்கு இல்லையா? அந்த நாளை முந்தின நாள் செய்த பாவத்தை செய்யாதபடிக்கு ஞானம் உள்ள இருதயத்தோடு நம்முடைய இருதயத்தை என்ன பண்ணிக்கணும்? பாதுகாத்து கொள்ளலாமா? தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஆமென்.